நாதனே பாவடி வேலனே வரவேணும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் ஏறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் ஏறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே எனையாளும் ஆண்டவனே வேலவா எனையாளும் ஆண்டவனே வேலவா ஏனும் உன்னை பாட அருள்வாயா முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாளும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 முருகா. எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கியமான ஒரு புனைவாளுமை, புனைவு எழுத்தாளர், கவிஞர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர். முக்கியத்துவம் நவீனத்துவ இலக்கியம் முடிந்து பின்னவீனத்துவ போஸ்ட் மாடர்னிஸ்ட் லிட்ரேச்சர் ஆரம்பிக்கும் போது அந்த காலத்தில் எழுத ஆரம்பித்த மிக முக்கியமான ஒரு படைப்பாளி. இவரோட படைப்புகளில் 3 முக்கியமான அம்சங்கள் பர்சனலாக எனக்கு முதல்ல ஏன் பிடிச்சி அப்படின்னா, ஒன்று வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் க்ளோஸான அணுக்கமான கதை மாந்தர்கள் உள்ளவர்கள். இரண்டாவது அவர்களுடைய ஒரு ஒரு வட்டார வழக்கு. ஸோ நம்ம வந்து எளிதாக அசோசியேட் பண்ணிக்க முடிந்த தன்மை. 3 இதனால் ஒரு மைக்ரோ டீட்டெயிலிங், இந்த ஒரு வட்டார வழக்கு வித்தியாசமான ஆளுமைகளோட ஒரு மைக்ரோ டீட்டெயிலிங், ஒரு நுண் சித்தர் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது 3ஐயும் தாண்டி இந்த ஒரு தனிநபர் உலகத்திலிருந்து விடுபட்டு ஒரு ஒரு தளத்தை, அதுதான் ஒரு மாற்று மெய்மை உலகம் அப்படின்னு அவரே சொல்றாரு. அதை ஒரு புனைவு பரப்பா அவர் உருவாக்குறாரு. ஸோ இந்த 3 முக்கியமான புள்ளிகள் வந்து என்ன ஈர்த்தது அவரோட புனைவுல. யுவன் சந்திரசேகர் வந்து கவிஞரும் கூட. அவர் வந்து யுவன் என்ற பேர்ல கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கார். தோற்றப்பிழை, அப்புறம் தீரா பகல் அப்படின்னு ஒரு முழு கவிதை தொகுப்பு வந்திருக்கு. அவருடைய சிறுகதை தொகுப்புகள் ஒளி விலகல், ஏற்கனவே இது மாதிரி, அப்புறம் இப்போ ரீசெண்டாக நீர்ப்பறவைகளின் தியானம் அப்படின்னு சிறுகதை தொகுப்புகள். அப்புறம் நாவல்களில் வந்து முக்கியமானது நான் படித்தது புலிச்சித்தன் சரித்திரம், அப்புறம் வெளியேற்றம், காணல் நதி. இதை தவிர பகடையாட்டம் போன்ற பல நாவல்கள் எழுதியிருக்கிறார். இது தவிர மொழிபெயர்ப்புகளும் எழுதியிருக்கிறார். மொழிபெயர்ப்புகள் வந்து மற்ற மொழிகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கிறது. அது ஜென் கவிதை தொகுப்பு முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு. அது வந்து பெயரற்ற யாத்ரிகன் என்ற பேர்ல இருந்திருக்கு. அதை தவிர ஜிம் கார்பெட்டோட மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நான் ஃபிக்ஷன் வந்து அவர் எனது இந்தியா அப்படின்னு தமிழில் எழுதியிருக்காரு. வெல்கம் டு வேன்கூவர் சார். இதுக்கப்புறம் நம்ம ஒரு உரையாடல் அப்படியே கேள்வி பதில் செஷனாக வச்சுக்கலாம். நானே ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சிடுறேன்.
ஸோ உங்களுடைய புனை உலகில் வந்து நீங்கள் இப்போ கதைக்குள் கதை கதை கொத்து அது மாதிரி அந்த ஒரு புனைவு பரப்பை ஏற்படுத்திருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து முதல் உந்துதல் ஒரு ஃபர்ஸ்ட் பார்க் எங்கேருந்து அதை டிசைட் பண்ணீங்க இப்படி தான் எழுதுவோம் அப்படின்னு? வணக்கம் நண்பர்களே, நன்றி விஜய். நான் இந்த வடிவத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கதைக்குள் கதை கதை கொத்துங்கிற மாதிரி ஒரு வடிவத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்னு கேட்குறாரு. நான் மொத்தமாக ஒரு 130 140 கதைகள் எழுதியிருக்கேன். அதில் ஒரு 50 கதைகள் இது மாதிரி இருக்கும். இது இல்லாத நேர்கோட்டு கதைகளும் எழுதியிருக்கேன். என்னன்னா, நான் இந்த கதை கொத்தாக எழுதி இதை வாசித்து பழகின ஒரு மனசுக்கு அந்த கதைகளை படித்தாலும் அதில் 3 சம்பவம் வந்ததுன்னா 3 வேறு கதைன்னு நினச்சிக்கும். அதே கதை தான், ஒரே கதை தான். அதில் 3 தினங்கள் அல்லது 3 நபர்கள் வந்துட்டாக்க வேறேன்னு தோணும் ஒன்று. அப்புறம் இந்த கதை கொத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்னு சொன்னாக்க, அது இந்திய கதை சொல்லும் மரபில் இருக்குது. இந்திய பாரம்பரிய கதை சொல்லும் மரபில் ஒரு கதையை மட்டும் சொல்கிற வழக்கம் கிடையாது. நீங்கள் ராமாயணம் மாதிரி நேர்கோட்டு இதிகாசத்தில் கூட நிறைய கிளை கதைகள் இருக்குது, உபகதைகள் இருக்குது. இது எல்லாம் சேர்த்தப்போ மகாபாரதத்தை கேட்கவே வேண்டாம். விக்ரமாதித்தன் கதைகள் இருந்திருக்கு, மதன காமராஜன் கதைகள் இருக்குது. இப்படி எதை நீங்கள் எடுத்தாலுமே அதில் ஏகப்பட்ட கிளை கதைகள் இருக்குது. அப்போ ஒரு கதையில் ஒரு கதையை மட்டும் சொல்கிறது அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரி மாடர்னிசம் உருவாக்கி கொடுத்த ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கிலிருந்து சொல்லக்கூடியதை ஏற்கனவே பெரியவங்க நிறைய முன்னோடிகள் சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு புதுசாக சொல்கிறதுக்கு ஏதோ இருந்ததுன்னு சொன்னாக்க, அதுக்கு புதுசாக ஒரு உருவமும் இருந்தால் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் உள்ளே ஓடி இருந்திருக்கணும். அப்படி யூகத்தில் தான் சொல்லணும். அப்படி திட்டம் போட்டு எழுத முடியாது. திட்டம் போட்டு எழுதினாக்க ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அது ஆர்கானிக்காக இருக்காது. அப்போது எனக்கு தோன்ற விதமாக, நான் ஆசைப்படுற விதமாக, நான் படிக்க ஆசைப்படுற விதமாக நான் கதை எழுதி பார்த்துருக்கேன். அப்புறம் அதில் ஒரு 4-5 கதை எழுதின உடனே எனக்கு அந்த நெகா பிடிபட்டது, அது வசதியாக இருந்தது, அப்படி சொன்னேன், அவ்வளோதான். அப்புறம் அது அல்ல விஷயம். இந்த ஃபார்மில் சொன்னேன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு முக்கியம். ஆனால் அந்த ஃபார்ம் வழியாக, அந்த ஸ்ட்ரக்சர் வழியாக நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம பேசினாக்க உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், 2 பேருக்கும், கேட்குறவங்களுக்கும் எனக்கு. என்னோட ஒர்க்ஸ் பற்றி தான் கேட்கணுங்கிறது இல்லை. நீ எந்த ஊரில் இருந்த வரைக்கும் கூட கேட்கலாம், என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா அம்மா என்ன பேர் வச்சாங்க அதெல்லாம் கூட கேட்கலாம். நீங்கள் இப்போ இந்த சிந்தனை, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த கிரியேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நீங்களே இன்னொரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்கீங்க, த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் ரைட்டிங், எழுத ஆரம்பித்த உடனே எடிட்டராக மாறிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்டில் ஹவு டு யூ கீப் யுவர் செல்ஃப் ஃபார் ஸோ லாங்? ஒரு செல்ஃபிஷாக கேட்குறேன் நான். அப்புறம் இப்போ தான் முதல் தடவையாக பயந்து படித்தவங்க, என்னை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. கவனமாக பதில் சொல்லணும், நான் இஷ்டப்பட்டு சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. எழுத ஆரம்பித்த உடனே அந்த எடிட்டர் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டார். எழுதும்போது எடிட்டர் குறுக்கிடவே மாட்டார், அவர் சைலண்ட்டாக இருப்பார். இந்த முழுக்க எழுதி முடித்த உடனே இதை செறிவுபடுத்துறதுக்கு, செம்மைப்படுத்துறதுக்கு அந்த எடிட்டர் வந்து சேர்வார். ஆக அந்த ஒரிஜினலாக எழுதினால நீங்கள் மீட் பண்ணவே முடியாது. நானே இன்னொரு தடவை மீட் பண்ண முடியாது. எடிட்டரோட தான் நமக்கு டயலாக் இருக்குது. எடிட்டர் தான் உங்கள்கிட்ட எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லலாம், எது வழியாக சொல்லலாம், எந்த விதமாக அடுக்கி சொல்லலாம், இது எல்லாத்தையும் எவ்வளவு சொல்லலாம், எவ்வளோ உரத்து சொல்லலாம், எவ்வளோ சைலண்ட்டாக சொல்லலாம், எவ்வளோ ஒழிச்சு சொல்லலாம், இது எல்லாத்தையும் இந்த எடிட்டர் தான் முடிவு பண்ணுறாரு. நீங்கள் எனக்கு மட்டும் இல்லை, எந்த ரைட்டருக்குமே அவங்க முறையாக ரீரைட் பண்ணக்கூடிய எழுத்தாளராக இருக்கிற பட்சத்தில் எடிட்டரோட மட்டும்தான் உங்களுக்கு தொடர்பே ஏற்படும். அந்த ரைட்டரை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த ரைட்டர் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலான்னு சொன்னாக்க, இந்த சாமியாடிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த சன்னதம் வந்து இருக்கும்போது எதை பற்றி நீங்கள் கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. எத்தனை நாளில் நடக்கும், எந்த நட்சத்திரத்தில் நடக்கும், எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த விபூதி போட்டு மலை ஏற்றினதுக்கப்புறம் அப்படியா நான் சொன்னேன்னான்னு திரும்பி கேட்பாங்க. அது ஒரு டிரான்ஸ் மாதிரி தான் எழுத்து அப்படிங்கிறது. எழுதிக்கிட்டு இருக்கும்போது எழுத்தும் நீங்களுமே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனி உலகம் ஒன்று இருக்குது. அந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ரொம்ப க்ரூடாக சொல்கிறது, நீங்கள் கூட கிடையாது.
அது வேற ஒரு பர்சனாலிட்டி, அது வேற ஒரு ஆப்ரேஷன், அது வேற ஒரு ப்ராசஸ் அது. ஆனால் இந்த எடிட்டருக்கு தான் ரோல் ரொம்ப அதிகம். ஏன்னா இவர் தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை தீர்மானம் பண்ணுறார். அவர் தான் உங்களுக்குள்ளே என்ன அதிர்வுகள் உண்டாகணும் அப்படிங்கிறத அவர் தான் நிர்ணயம் பண்ணுறார். இது ஒன்று. இப்போ நீங்கள் உங்களோட ஒரிஜினல் கேள்வி வந்து அந்த ஸ்டேட்டை நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. எந்த ரைட்டர்கிட்டையும் அதை கேட்கக்கூடாது. சொன்னால் பொய் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாக்க ஆமாம் ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினேன் அப்படிம்பாங்க. என்ன நல்லா இல்லைன்னு சொன்னாக்க ஓ அப்படியான்னு கேட்க மாட்டாங்க. அப்போவும் அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. ஏன் நல்லா இல்லைன்னா இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. அது எல்லாமே அப்போ சொல்கிற காரணம். எழுதும்போது அந்த காரணங்கள் எதுவுமே செயல்படாது. நிஜமாகவே தெரியாது. அது என்னன்னு சொன்னால் ஒரு கனவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எழுதுகிற மாதிரியான விஷயம். அது மேலே கிரிப் இருக்காது. அதை ஒரு ஃப்ரீ ஃப்ளோ, அது தானாக போகும். அப்புறம் அதை முறைப்படுத்தி கொடுக்கலாம். அது நல்லா ததக்கான குதிக்கிற குழந்தைக்கு முறைப்படி டான்ஸ் கற்றுக் கொடுத்து மேடை ஏற்றி அரங்கேற்றம் பண்ணுற மாதிரி தான். ஒரு சின்ன ஒரு சுய வரலாற்று குறிப்பு கேட்குறாங்க. ப்ரிசைஸாக சொல்கிறதுன்னா, நான் சோழவந்தான், மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்தில் கரட்டுப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் பிறந்தேன். நம்ம ஊருக்காரர் அவர். ஆனால் அந்த முகத்தை பார்த்த உடனே நம்ம பக்கம் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ அவர் தானா? சரி. பிரில்லியன்ட். ஆக்சுவலாக மதுரையும் கோயில்பட்டியும் ஒன்று தான். என் ஒய்ஃப் கோயில்பட்டி. ஓ பிரில்லியன்ட். ஸோ நான் அங்கே சோழவந்தான் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தேன். ஒரு 11 வயசு வரைக்கும் அந்த ஊரில் இருந்தோம். அப்புறம் எங்கள் அப்பா காலமானதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு வெளியில் வந்துட்டோம். அப்புறம் மதுரையில் படித்தேன். அவ்வளோ பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளோதான். இதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு ஒய்ஃபு, 2 குழந்தைகள். 2 குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க வேறு குழந்தைகள் தான் இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் ஆமாம், சோழிங்கநல்லூர்னு ஒரு சென்னைக்கு மிக அருகில் 25 கிலோமீட்டர் தள்ளி. ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போது செங்கல்பட்டு வரைக்கும் சென்னையில் சொல்கிறாங்க. ஆமாம், கிட்ட ஐடி ஹப். ஆமாம், ஐடி சிட்டி ஒன்று தனியாக மஹிந்திரா சிட்டின்னு ஒன்று இருக்குது. ஆமாம், இது ஒரு ஐடி ஹப். குழந்தை மனம் இருக்கிற பெரியவங்களுக்கு முதல்ல எழுதி முடிச்சுக்கோ, அப்புறம் குழந்தைகள்கிட்ட போவோன்னு. நீங்கள் சொல்கிற இந்த சிறுவர் மலர் இருக்கு இல்லையா, நீங்கள் உங்களோட இயர் ஆஃப் பர்த் என்ன? 83. என் பையன் 88 ஆச்சா. அவன் சிறுவர் மலர் படிக்க மாட்டான். ஒரே நீதியாக இருக்கு பாவம். அப்போ அந்த வயசுலேயே நீதி பிடிக்காமல் போயிடுது. என்ன அப்போ குழந்தைகளுக்கு நம்ம நீதி கதை சொல்லி இனிமேல் பிரயோஜனம் இல்லை. நம்மளோட மித்தாலஜியில் இருக்கிறது எல்லாமே வந்து சயின்ஸுக்கு வெளியில் இருக்கிறது. குழந்தைகளுக்கு வந்து 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் வந்தோடனே அதெல்லாம் வந்து ஸ்டேலாக தோண ஆரம்பிச்சிடும். குழந்தைகள் அவங்களுக்கு படிக்கிற பழக்கம் ஒன்று இருக்குமானால் அவங்க விரும்பினதை படிக்கட்டும்னு விடலாம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி தரலாம். இப்போ நான் பையனாக இருக்கும்போது கோகுலம் இருந்தது. அப்புறம் என்னோட அண்ணா குழந்தைகள்லாம் இருக்கும்போது அப்போ வந்து பூந்தளிர் அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்படி ஒவ்வொரு சீசனுக்கு வரும். இப்போ வந்து பெரியவங்களுக்கான மேகசின்ஸே இல்லை தமிழில். நீங்கள் பார்த்தீங்கன்னா விகடன், குமுதம் அந்த 2 தான் வந்து. கல்கி நிப்பாட்டியாச்சு. விகடன் எப்போ நிப்பாட்டுவாங்கன்னு தெரியாது. நீங்கள் சொல்கிறது சப்ளிமெண்ட்ஸை சொல்கிறீங்க. நான் ரெகுலர் மேகசின்ஸே பெரியவங்களுக்கே இல்லை. ஏன்னா அந்த இடம் எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் சாப்பிட்ருது. அப்போ என்றைக்கோ ஒரு நாள் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் பழசாகும் போது ஒருவேளை வேறொரு விதமான வாசிப்பு முறைகள் வரலாம், ஆர்வங்கள் வரலாம். இப்போவுமே கிண்டிலில் இபுக் வாசிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பிரிண்ட் புக்குக்கு போகிறதில்ல. என்னோட ஜென்ரேஷனுக்காரங்க பெரும்பாலும் இபுக்குக்கு போகிறதில்ல. அப்படி அது ஒரு கலைடாஸ்கோப்பிக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் எப்போவுமே படிக்கிற எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதோட ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எல்லா சமூகத்திலையும். இப்போ வளர்ந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து எல்லா குழந்தைகளும் படிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தமான அப்படி இல்லை. அப்புறம் இந்தியாவிலையுமே படிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சேத்தன் பகத் தான் படிக்கிறாங்க, அமிதாப் கோஷ் படிக்க மாட்டாங்க. அப்போ அதில் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. லைட் ரீடிங்க்கு ஒரு சமூகம் பழகி இருக்குது. நீங்கள் ஆர்ட் ஃபிலிம் வருது அவங்க மொழியில். நான் இதை முடிச்சிடுறேன். அப்போது எத்தனை பேர் கர்நாடிக் மியூசிக் கேட்குறோம், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எத்தனை பேர் கேட்குறோம். அப்போது மொத்தமாக கிளாசிசிசம் ஓயக்கூடிய
சகாப்தம் ஒன்று இருக்குது, அதில் நம்ம எப்போ ஒரு டிரான்சிஷன் பாயிண்டில் இருக்கோம். இது ஒன்று. ரெண்டாவது, என் மொழியில் இருக்க மிச்ச கலைகள் எல்லாமே பாப்புலராகவே இருந்துகிட்டு இருக்கும்போது லிட்ரேச்சர் மட்டும் எப்படி வளரும், இதை பார்த்து மட்டும் எப்படி ஒரு குழந்தை ஓரியன்ட் ஆகும்? அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை அவங்க ஹாலிவுட் படங்கள் பார்த்து வளர்கிறவங்களா இருந்தால் இங்கிலீஷ்லேயும் அது மாதிரியான கதைகள் படிக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி தான். அப்புறம் இதெல்லாம் நம்ம ரைட்டர் மெனக்கிட்டலாம் எதுவும் பண்ண முடியாது, எதுவும் பண்ணாமல் இருக்கிறது உத்தமம். ப்ளீஸ் நீங்கள் எதோ கேட்கல. அது என்னன்னா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி சொன்ன ஒரு பாயிண்ட்ல இங்கேயும் வந்து நிறைய பேர் படிக்கிறது நீங்கள் சொல்றீங்க. ஆனால் இங்கே ஒரு சிஸ்டம்ல வந்து இங்கே ஒரு சிஸ்டம் ஸ்டார்ட் ஆஃப் சிஸ்டம் வந்து என்ன இருக்குன்னா ரீடிங்கை வந்து கொண்டு வராங்க. அதுதான் நான் கேட்குறேன். அதாவது வந்து நம்ம மிக நல்ல பாயிண்ட் இது. எத்தனை பேர் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் படிக்கிறாங்க? ஏன்னா ஒரு கரிக்குலம் வந்து உங்களை ஏதோ ஒன்று பண்ண சொல்லிச்சுன்னா அது ஃபோர்ஸிபிளாக சொல்லுது, உங்களோட ஆர்வம் சார்ந்த அல்ல. இல்லை, நான் கரிக்குலமே சொல்கிறேன். இங்கே வந்து ஸ்கூலில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ இவனுக்கு வந்து பையனுக்கு வந்து ஒரு புக் ஆஃப் தி இயர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து கரிக்குலம் புக்ஸ் கிடையாது. அவங்க வந்து ஒரு 10 புக்கு படிக்கணும், ரீட் பண்ணி படித்து அது வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. பட் சிஸ்டமில் இருக்குது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் வந்து அதர் தன் உங்களோட கரிக்குலம் தவிர வேறு புக்ஸ் படிக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அது ஒரு கிரெடிட் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. ஸ்கூலில் ஒரு சிஸ்டமாக இங்கே வந்து ஒர்க் ஆகுது. ஆஸ் அ ரைட்டர் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நான் நிறைய எங்கள் அப்பா ரொம்ப ஒரு ஏஷியஸ் ரீடர் வந்து அவர் நான் கேட்பேன் ஏன் வந்து நிறைய இப்போ வரதில்லை. அவர் என்ன சொல்லுவாருன்னா வந்து தமிழில் வார்த்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சிம்பிளாக இல்லை. இப்போ நான் என் பசங்க நிறைய பேசுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஸ் அப்படின்றத வந்து ஈஸியாக சொல்ல முடியுது, பேருந்து அப்படின்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ ஆஸ் அ ரைட்டராக how you see, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் லைக் ஒரு ஸ்டேஜ், யூ அட்டைன் த ஸ்டேஜ். இப்போ உங்களோட ஒரு பாயிண்ட் லெகசி ஒரு என்னவா இருக்குன்னா அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் எப்படி நீங்கள் வந்து ரீடிங்கை ப்ரமோட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது தாட் ப்ராசஸ் இருக்கான்றது தான். ஏன்னா சிஸ்டமாக இல்லை, நம்ம ஊரில் வந்து அது சிஸ்டம் இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு தப்பாக இருக்கலாம். பட் நீங்களாம் ஒரு ஃபிளாக் பிரேக்கர்ஸ் நிறைய ரைட் பண்ணுறீங்க. நான் படிச்சதில்லை, பட் ஜஸ்ட் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். அந்த மாதிரி ஏதாவது தாட் ப்ராசஸ் உங்கள் ரைட்டிங் சர்க்கிளில் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? எப்படி இதை ப்ரமோட் பண்ணுறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு? நீங்களே சொல்கிற மாதிரி வந்து அடுத்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் மற்ற ஆர்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இந்த உங்களோட ஓன் ஆர்ட் ஃபார்மை எப்படி பாப்புலரைஸ் பண்ணுறது கிட்ஸ் பற்றியில் அடுத்த ஜென்ரேஷன் பற்றியில் அப்படின்றது ஏதாவது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? இன்டர்னலாக ஒரு பெரிய லெவலில் ஒரு லேபில் தானே ஒரு லேபை உருவாக்கி அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த எல்கேஜி குழந்தைகள்கிட்ட சயின்ஸை கொண்டு போய் சேர்க்கறது எப்படி அப்படின்னு நம்ம கேட்போமா? ரைட்டரோட வேலை அது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வெஸ்ட்டில் இருக்கிற அல்லது இந்த மாதிரியான முன்னேறிய நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த சிஸ்டத்தோடையும் இந்தியா மாதிரியான தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி ஒன்று நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போது அங்கே இங்கே அந்த சிஸ்டத்துக்கான அவென்யூஸ் இருந்தது, அதுக்கான தேவை இருந்தது, அது தானாக எமர்ஜ் ஆச்சு. அப்படி தான் அங்கேயும் பண்ண முடியும். ஒரு 10 ரைட்டர் ஒன்று கூடி நம்மெல்லாம் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் எழுதலான்னாக்க அவங்க பாக்கெட் வேணால் நிரம்பும், குழந்தைகள் படிக்க மாட்டாங்க. அப்போ குழந்தைகள் படிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள அப்போது குழந்தைகள் படிக்கணும்னா பெரியவங்க படிக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து குமுத விகடன் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நானும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் குமுத விகடன் போதாது அப்படின்னு தோணும்போது நான் ஒரு பக்கம் நகர்ந்தேன். அப்போது என்னோடய வீட்டில் வந்து படிக்கிற சூழ்நிலை இருந்தது, பெரியவங்க படித்தாங்க. இங்கே இப்போ இந்தியாவில் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, டிவி சீரியல் பார்க்குறாங்க, கண்ணீர் விடுறாங்க பாவம். அப்போ குழந்தைகளுக்கும் இதுதான் கிடைக்கும். எல்லா சீரியலோட அந்த டைட்டில் சாங் இருக்கு இல்லையா, குழந்தைகள் தப்பு இல்லாமல் பாடுவேன், அதுதான் கிடைக்கும். அப்போ தாத்தா பாட்டி வந்து பேர குழந்தைகளை மடியில் வச்சுட்டு சீரியல் பார்க்குறாங்க. பேர குழந்தை இப்போலேருந்தே டிவி பார்க்க தான் பழகும். அப்போ இப்போலேருந்தே மொபைலில் ஸ்க்ரால் பண்ண பழகும். மொபைலில் ஒரு குழந்தைக்கு யாரும் எந்த கண்ட்ரிலையும் சொல்லித்தரது இல்லையே, தானாக கற்றுக்கலாம், தானாக அது நேவிகேட் பண்ணுறது. முந்தா நாள் என் பேரனுக்கு வந்து என்னோட மருமா ஸ்டேட்ஸ்லேருந்து வரும்போது ஒரு இது வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான், கிண்டில் ஃபார் கிட்ஸ்னு ஒன்று இருக்குது, வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். அவனுக்கு குழப்பமே இல்லை, அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவன் ஆன் பண்ணால் அவன் தானாக புழங்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி தெரியும் அது? அப்போது குழந்தைகளுக்கு அதை ஆக்சசிபிள் ஆக்குறது பேரண்ட்ஸோட வேலை, ரைட்டரோட வேலை இல்லை. நம்ம இப்போ என்னோட புக்கை ஒருத்தர் படிக்கிறாருன்னு சொன்னாக்க அவர் பல தடைகளை தாண்டியாக்கும் வந்தாலும் எடுத்தெடுப்பில் என் புக்கை படித்தா ஒன்றுமே புரியாது. அவர் சொன்ன மாதிரி அது ஒரு கிளஸ்டராக இருக்குது, அது என்ன தான் சொல்கிறது, எதுக்கு ஒரு ஆள் எழுதியிருக்கான், இந்த குழப்பமெல்லாம் வரும். அப்போது இதுக்கு அவர் முதல்ல என்ன பண்ணணும், ஒரு பாப்புலர் மேகசின் படிக்கணும், ஒரு பாப்புலர் ரைட்டர் படிக்கணும். படிக்கிற பழக்கத்தோட முதல்ல வந்து அக்கஷ்டமானவர். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் சரி இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வந்து பாதி பேர் பிடிக்கலன்னு தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா இது வேற ஒரு களம்.
இதில் வேறு விதமான விளையாட்டுகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கும் குழந்தைகளுக்கும் சம்மந்தம் இல்லை. குழந்தைகள் அடல்ட் ஆகும்போது அவங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கலாம், அவ்வளோதான். ரைட்டர்ஸ் இதை பற்றிலாம் பேசாமல் இருக்கிறது, திரும்பவும் சொல்கிறேன், உத்தமம். எங்கெல்லாம் ரைட்டர் தலையிடுறாரோ அங்கெல்லாம் செரிபரலாக ஏதோ ஒன்று யோசித்து செரிபரலாக ஏதோ ஒன்று செஞ்சு மொத்த சிஸ்டத்தையும் உழப்ப தான் செய்வாங்க. அது நேச்சுரலாக குழந்தைகள் இப்போ வாண்டு மாமா இருந்திருக்கார், அப்புறம் அம்புலி மாமான்னு பத்திரிகை வந்தது, இந்த மாதிரி அழவள்ளியப்பா இருந்திருக்கார். இது வந்து அந்த தலைமுறையில் இருந்தாங்க. ஆனால் அவங்க பாட்டுகளை அந்த அந்த தலைமுறைக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை குழந்தைகள் பாடாது. தட்டு நிறைய லட்டு அப்படின்னா நீங்கள் நம்ம குழந்தை கேட்குமா? அப்படியான ஒரு விஷயம் இருக்குது. அப்போது நிறையா விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. குழந்தைகளோட வாசிப்பு சூழ்நிலையும் மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளோட நோஸ்டாலஜியால் உட்காந்துக்கிட்டு இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற பலது நமக்கு கிடைக்கவே இல்லையே. அதனால் இந்த உள்ளுக்குள்ளே இந்த இந்த கணக்கு வழக்குகள் எல்லாமே குழந்தைகளை இன்க்ளூட் பண்ணாமல் பெரியவங்க பேசுகிறதா இருக்குது. நம்ம ரெண்டு பேருமே அடல்ட்ஸ் தானே, நம்ம தானே பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கிரீக் அண்ட் லைட்டுன்னு இருக்கும். என்ன பேசுகிறாங்க நம்மளை பற்றி, தன்னை பற்றி தான் பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியும். எனிவே நல்ல கன்சர்ன் இது. எனக்கு எல்லாமே ஈக்குவலாக ஓப்பனது தான். எது எனக்கு நல்லா வருது அப்படிங்கிறத ரீடர்ஸ் தான் சொல்லணும், படித்தவங்க தான் சொல்லணும். என்னை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு டிக்கேடில் ஒரு வடிவம் என்ன பீடிச்சிருக்கும். இப்போ அதில் தொடர்ந்து ஒர்க் பண்ணுவேன். ஆரம்பத்தில் வந்து கவிதைகளோட மட்டுமே ஒரு 10 வருஷம் கவிதைகள் மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சிறுகதைகளுக்கு வந்தேன். சிறுகதைகளில் வந்து அந்த அதில் ஒரு ஒரு சாகச அனுபவம் கிடைச்சது. அப்போ தொடர்ந்து சிறுகதை எழுதிட்டு ஒரு கட்டத்தில் இதை விட பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நாவலுக்கு போனேன். நாவல் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க, தைரியம் வந்துருச்சு. இப்போ அதை செஞ்சு பார்க்கலாம் போட்டுருக்கேன். அப்புறம் கிட்டத்தட்ட 10 நாவல் 10-12 நாவல் நான் எழுதினதுக்கப்புறம் இப்போது எனக்கு குறுங்கதைகள் மேலே பெரிய ஃபேசினேஷன் இருக்குது. அந்த வடிவம் இன்னும் தமிழில் முழுக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படல. இப்போ தான் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிற வடிவம். அதில் ஒரு 7-8 பேர் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அதில் நானும் ஒருத்தராக இருக்கேன். என் வயமாக அதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். அப்புறம் இது ஒன்னோட மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ திடீர்னு ஒரு நாள் நம்ம ஒரு காலத்தில் சிறுகதை எழுதிட்டு இருந்த மாதிரி ஞாபகம் வராதா, அப்போ போய் ஒரு சிறுகதை எழுது, அல்லது அப்போ போய் ஒரு கவிதை எழுது. அந்த இப்போ நான் ஃபிக்ஷன் எழுதினதே இல்லை. இப்போது சமீபத்தில் ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகம் ஒன்று, ராம்லிங்ஸ் ஆன் போய்ட்ரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அது வந்திருக்கு. இப்போ அதை பற்றி நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் எழுதி பார்க்கலாமே அப்படின்னு தோணும். ஏங்க எல்லாமே செஞ்சு பார்க்குறது, தெரிஞ்சு செய்கிறது அல்ல. தெரிஞ்சு அது எல்லா ரைட்டரும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் என்னோட டைப் ஆஃப் ரைட்டிங், என்னோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இந்த மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் அப்படி இல்லை. அவர் தெரிஞ்சு கரெக்டாக டார்கெட்டில் போய் அடிப்பாராக இருக்கும். அவருக்கு அதை பற்றின கன்விக்ஷன் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும். அவருக்கு வேறு அக்கறைகளும் இருக்கும். சமூகார்த்தமான அக்கறைகள் இருக்கலாம், ஒருத்தருக்கு தத்துவார்த்தமான அக்கறைகள் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து வரலாற்றில் பெரிய பிடிப்பு இருக்கலாம், இன்னொருத்தருக்கு உளவியல் இருக்கலாம். இப்படி வேறு நான் என்னை பொறுத்தவரைக்கும் மெட்டாபிசிக்ஸ்னு ஒரு ஏரியாவுக்கு இந்த லிட்ரேச்சர் வந்து வாகா இருக்குது. இப்போ அதில் சில விஷயங்களை ராவாக சொல்ல முடியாது. அப்போது இந்த வடிவம், இந்த இலக்கியங்கிற இந்த டூல் இது உதவிகரமாக இருக்குது. அவ்வளோ. உங்கள் தகப்பனாக இள வயசுலேயே இருந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. உங்கள் அண்ணா குடும்பத்தோட வளர்ந்துன்னு சொன்னீங்க. நீங்கள் எழுத்தாளராக உருவாகிறதுக்கு அந்த தாக்கங்கள் ஏதாவது இருந்ததுங்களா, அல்லது ஐஎஸ் நான் என்ன எப்படி இருக்குங்களா, உங்களை எழுத்தாளராக தூண்டியது எது? நல்ல கேள்வி. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அப்படி ஒரு தியரி இருக்குங்க. எல்லா எழுத்தாளருமே அவங்க பால்யத்தோட வற்றாத சுனையிலிருந்து ஒரு கோவளையாக அள்ளித்தான் வந்து வெளியில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நான் ஒரிஜினலாக ஒரு ஒயிட்னஸ் ஒன்று பார்த்துருப்பேன் இல்லையா, அப்போ அதுக்கு வெள்ளைன்னு எனக்கு பேர் தெரியாது. முதல்ல ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த ஆதி வெள்ளை நான் ஒன்று பார்த்தேன் இல்லையா, அதோட பிரதிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறேன். அப்போ நீங்கள் எதையுமே ஒரு தடவை மட்டும்தான் அனுபவிக்க கிடைக்கும். அதோட பிம்பத்தை வாழ்நாள் முழுக்க சுமந்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கதை சொல்கிறது, கதையை கேட்குறது, இது எல்லாமே எங்கள் அப்பாட்டேருந்து எனக்கு வந்து, எங்கள் அப்பா நிறையா கதை சொல்லுவார். அவருக்கு ராமாயணத்தில் மகாபாரதத்தில் நல்ல பிடிப்பு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அவர் இல்லாமல் போயிட்டார். அப்போ அவர் இல்லாமல் அந்த ஆப்சன்ஸை நான் எப்படி நிரப்பிக்கிறது? அப்போ நான் நிறையா கதை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ நிறையா கதை படிக்கும்போது நேச்சுரலாகவே உங்களுக்கு நிறையா எழுதணும்னு தோணும். நிறைய இந்த குழந்தை பாடினா, இன்றைக்கி பிரமாமா பாடினா, அவள் எவ்வளோ பாட்டு கேட்டிருப்பா. பாட்டு கேட்காம அவளால் பாட முடியுமா?
அப்போ இது போல தான் ரைட்டர் ஆகிறதுக்கு வந்து நிறையா வாசிக்கணும். ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து வாசித்தது போதுன்னு கூட தோன்றலாம். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் வாசிக்கணும். அதனால் என்னோடய பால்யம் அப்புறம் அதில் சின்ன வயசில் அப்பா இறந்து போகிறதுங்கிறது பெரிய ஒரு தழும்பு இல்லையா? அப்போ அது நம்மட்டிக்கிட்டே இருக்குது. அப்படியெல்லாம் தான் ரைட்டரானு. இதெல்லாம் இன்றைக்கி உட்காந்து பார்க்கும்போது உங்களை மாதிரி நீங்கள் கேட்டதுனால நான் பார்த்து சொல்கிறது. இந்த ப்ராசஸ் வழியாக தான் வந்தேன் நாங்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது, உத்தரவாதமும் கிடையாது, உறுதியும். ப்ளீஸ் சார், நீங்கள் நிறைய மொழிபெயர்ப்புகள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. பண்ணியிருக்கீங்க, மொழிகள்லேருந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க தமிழில். எப்படி நீங்கள் அந்த மொழிகள்லாம் கற்றுக்கிட்டீங்க? ரொம்ப நல்ல கேள்வி. அதை நல்ல வேளை இப்போ நம்ம கேட்டுட்டோம். எல்லாத்தையுமே இங்கிலீஷ்லேருந்து தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கிலீஷ் சுமாராக தெரியும், தமிழ் அதை விட சுமாராக தெரியும். ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான். அப்போ நான் வந்து ஒரு நார்வீஜியன் நாவல் பண்ணியிருக்கேன், ஒரு கேட்டலன் நாவல் பண்ணியிருக்கேன், அப்புறம் இங்கிலீஷ்லேருந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஜென் கவிதைகள்னு வரும்போது பல்வேறு மொழிகளில், வியட்நாமீஸ்லேருந்து கொரியன்லேருந்து ஜாப்பனீஸ் சைனீஸ் எல்லாத்துலேயும் உள்ள, அப்புறம் சமகாலத்தில் அமெரிக்காவிலேருந்து எழுதக்கூடிய ஜென் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மாங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே த்ரூ இங்கிலீஷ் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் ஒரு தாய்வானீஸ் நாவல் கூட ஒன்று பண்ணேன், மிக நல்ல நாவல். எங்கேயாவது கிடைச்சா நீங்கள் படித்து பார்க்கலாம். கூட்டு விழிகள் கொண்ட மனிதன், ரொம்ப உலக புகழ் பெற்ற நாவல். மேன் வித் த மேன் வித் காம்பவுண்ட் ஐஸ், நல்ல புக். நீங்கள் படிக்கிறீங்களா? அந்த ஒரு அங்கிள் ரொம்ப கவலைப்படுறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்கிறீங்கல்ல. அது இங்கிலீஷில் நிறையா படிக்கிறீங்க, அவ்வளோ. நீங்கள் இங்கிலீஷ் ரைட்டர் ஆகிடலாமே, இங்கே உட்காந்து இங்கிலீஷில் பதில் சொல்லலாமே. ஆமாம், நான் வந்து ஒரு உங்களை மாதிரி இருக்கும்போது இங்கிலீஷில் தான் எழுதி பார்த்துருக்கேன். அப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்க. நான் வந்து கிராமத்து ஸ்கூலில் படித்தேன். இங்கிலீஷே எனக்கு 6ஆம் கிளாஸ்லாம் ஆரம்பிக்கும். ஏபிசிடி அப்போ தான் சொல்லி தருவாங்க. அது வரைக்கும் தமிழில் தான் படிச்சிருந்தேன். ஸோ இங்கிலீஷில் படிக்க ஆரம்பித்த உடனே அதில் ஒரு ஆசை, ஒரு ஃபேசினேஷன் வந்தது. அப்போ இங்கிலீஷில் தான் எழுதி பார்த்துருக்கேன், தப்பாக எழுதி பார்த்துருக்கேன். அப்புறம் இங்கிலீஷில் இவ்வளோ தப்பாக எழுத வேண்டாம், தமிழில் நல்லா எழுதலாம்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கும்போது எழுத ஆரம்பித்தேன். ஒரு 17 வயசில் எழுத ஆரம்பித்தேன். கவிதை மொழிபெயர்க்கிறீங்க. ஆமாம். அது எப்படி சார் இன்னொரு லாங்குவேஜ் இருக்க கவிதை எப்படி நம்ம தமிழுக்கு கொண்டு வரது? மிக நல்ல கேள்வி. அப்புறம் தமிழில் நான் மொழிபெயர்க்க ஆரம்பித்தப்பவும் சரி, இப்போவும் சரி, தமிழில் எழுதப்பட்ட கவிதைகளே தமிழில் மொழிபெயர்த்து தான் படிக்க வேண்டும். அது ஒரு சிடுக்கான, ஒரு காம்ப்ளெக்ஸான வடிவம் கவிதைங்கிறது. அப்புறம் கவிதைக்கு மாத்திரம் இல்லை, கதைகள் கொண்டு வந்தால் கூட அந்த கல்ச்சுரல் நுவான்சஸ், அப்புறம் அந்த மொழிக்கே இருக்கக்கூடிய நுட்பங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எதையுமே கொண்டு வர முடியாது, சாரத்தை தான் கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, அங்கே படிக்கிற ஒரு கவிதைக்கு இங்கே தமிழில் கவிதை மொழி ஒன்று புழங்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த டிக்ஷனுக்கு அதை நீங்கள் மொழிபெயர்த்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு டிக்ஷன்லேருந்து இன்னொரு டிக்ஷனுக்கு கொண்டு வரீங்க, அவ்வளோதான். அதோட சாரத்தை கொண்டு வரீங்க. அதோட பொயட்டிக் பியூட்டி இருக்கு இல்லையா, அது ஒருவேளை சாரத்தில் இருக்குமானால் உங்கள் பாஷையிலேயே அது தெரிய வரும். அது இல்லை, அதோட ஸ்ட்ரக்சரில், அதோட மொழி வடிவத்தில் மட்டும்தான் அதோட பியூட்டி இருக்குன்னா அது அங்கே மட்டுமே தான் இருக்கும், இங்கே கொண்டு வர முடியாது. இப்போ திருக்குறளோட சாரத்தை நீங்கள் அங்கே கொண்டு போக முடியும். அதே 1.25 அடியில் கொண்டு போனீங்கன்னா பெரும்பாலும் நான்சென்ஸாக இருக்கும். ஹைக்கூவுக்கும் அதே தான். ஹைக்கூக்கு வந்து 17 சிலபிள், முதல் வரியில் இத்தனை சிலபிள், அடுத்த 3வது வரியில் வந்து அதை முறிக்கக்கூடிய ஒரு டேர்ன், அப்புறம் இதில் வந்து பருவம் சார்ந்தது, இந்த மாதிரி 100 கண்டிஷன் இருக்குது ஹைக்கூக்கு. தமிழில் நீங்கள் கொண்டு வரும்போது அது எதுக்குமே, அதில் 3 வரி இருக்கிறத நீங்கள் 4 வரியில் கூட பண்ணலாம், சமயத்தில் 2 வரியில் கூட முடிஞ்சு போகலாம். எகைன் இது நீங்கள் வந்து வரியை எந்த விதமாக தமிழில் உடைச்சி பழகிருக்கீங்க, எந்த விதமாக உடைச்சி பழக்கப்படுத்திருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சார்ந்தது தான். கவிதை மட்டும் இல்லை, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் சாரத்தை மட்டுமே இன்னொரு மொழிக்கு பெயர்க்கிறது. அந்த உருவத்தை அல்ல, வடிவத்தை அல்ல, பண்ண முடியாது. ஸோ நான் அதனால தான் என்ன பண்ணேன்னு சொன்னாக்கா, இந்த ஜென் கவிதை தொகுப்பு வந்தப்போ நான் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு பண்ணியிருக்கேன் இல்லையா, தமிழ் வடிவத்தை மேலே கொடுத்துட்டு இங்கிலீஷ் வடிவத்தை கீழே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருந்தேன். ஒருவேளை நான் மோசமாக மொழிபெயர்த்துருந்தா இன்னொருத்தர் நல்லா மொழிபெயர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன ஆச்சுன்னு சொன்னாக்க, ஏகப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் உருவாயிட்டாங்க. இந்த கவிதையை நீ தப்பாக பண்ணியிருக்கியப்பான்னு எனக்கு லெட்டர் போடுவாங்க. அதெல்லாம் நடக்கும். அப்படி பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இப்போ தமிழில் வெண்பா இருக்குது,
நீங்கள் இந்த வெண்பா வந்து இங்கிலீஷில் பண்ண போகிறீங்கன்னா இங்கிலீஷில் எப்படி இந்த தேமா புளிமா கணக்கு அங்கே செல்லுபடியாகுமா? அங்கே அப்படி ஒன்று இருக்கா? இப்போ யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது, மீட்டர் அப்படிங்கிறது அந்தந்த மொழியோட தனித்துவம். அந்தந்த மொழியில் காலங்காலமாக உருவாகி வந்திருக்கக்கூடிய ஒரு கவி வடிவம். அது எப்படி இன்னொரு மொழியில் ட்ரை பண்ண முடியும்? என்னோட கேள்வி அதான் சார். இப்போ நீங்கள் யாப்புன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஹைக்கூக்கு ஒரு யாப் இருக்குது. கண்டிப்பாக இருக்கு. ஜாப்பனீஸ் அந்த இதில் கண்டிப்பாக. அது இன்னொரு மொழியில் அதே யாப்பை நம்ம கடத்தவே முடியாது. ஆமாம், ஆனால் வந்து நிலவை ஒரு விரல் சுட்டும் போது விரலை பார்க்காத நிலவை பாரு அப்படின்னு சொல்கிறது இல்லையா? இது உரைநடையாக சொன்னாலுமே புரியத்தானே செய்யுது. அது மாதிரி அப்புறம் நீங்கள் கவிதை மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லை, சிறுகதைகளுக்கும் நாவல்களுக்கும் கூட உங்கள் மொழிச்சூழல் இருக்கு இல்லையா, இதுக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா நீங்கள் பண்ணணும். அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. உங்கள் மொழிச்சூழலுக்கு அது வந்து தேவையானதாக இருக்கணும், இங்கே நடக்காத புதுசாக இருக்கணும், உங்கள் மொழிச்சூழலில் புதுசாக ஒன்றை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் கீழே உங்களுக்கு மொழிபெயர்க்க வாகா இருக்கணும். அதுவும் சேர்ந்தது தான். ரொம்ப பெரிய மண்டை இடியோடு ஒன்று பண்ணி முடிச்சோம் சொன்னால் வாசிக்கிறவங்களுக்கு அதை விட பெரிய மண்டை இடியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு லகுவாக இருக்கணும், அது நீங்கள் லகுவாக பண்ணணும். அப்போ முன்னோடிகள் வந்து தைரியமாக சில காரியங்கள் பார்த்துருக்காங்க. கஷ்டமான பேசேஜெல்லாம் விட்டுருவாங்க. நம்ம இந்த சமகாலத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது. எல்லா டெக்ஸ்ட்டும் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது, ஒரு கிளிக்கில் அவைலபிளாக இருக்குது. அதனால ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும். நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ண 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 மொழி ஸ்டிஃபன் ஆகிட்டே போகும். ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தையை தேடி நீங்கள் போட்டோன்னே ரொம்ப அந்நியமாகிடும், உங்கள் பாஷைக்கே அந்நியமாகிடும். இதெல்லாம் இருக்குது. நல்ல கேள்வியான. தேங்க்யூ. இப்போ மொழிபெயர்ப்பில் நீங்கள் அந்த சாதத்தை மொழிபெயர்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட அந்த மொழியோட வட்டார வழக்கோ இல்லை அதோட வாசிப்பின் மட்டும் அளிக்கிற ஒரு விஷயத்தை வந்து மொழிபெயர்க்கிறது கஷ்டம். இப்போ அதை வந்து நீங்கள் நிறைய மொழிபெயர்ப்புகள் செஞ்சுருக்கிறதுனால அதுக்கு எவ்வளோ சுதந்திரத்தை ஒரு மொழிபெயர்ப்பாளர் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிரான்ஸ்கிரியேஷன் வெர்சஸ் டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு விவாதம் இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து அதை எவ்வளோ சுதந்திரம் எடுத்துக்கலாம்? ஒரு நல்ல துல்லியமான டிரான்ஸ்லேஷனு டிரான்ஸ்கிரியேஷன் தான். அது டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ப்ராசஸ், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நான் மூல எழுத்தாளனோட மனோதளம் இருக்கு இல்லையா, அதை தமிழில் கொண்டு வரணும். அதுக்கு உதவிகரமான ஒரு மொழியில் பண்ணுவேன். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ தமிழில் கீராஜநாதன் எழுதுகிறார், ஒரே அச்சலாத்தியாக இருக்கே உன்னோட அப்படிங்கிறார். நீங்கள் இங்கிலீஷில் அச்சலாத்திக்கு எங்கே போவீங்க? அப்போது அச்சலாத்தியை நீங்கள் தமிழில் ஒரு தடவை மொழிபெயர்த்து இந்த எழுத்து தமிழில் அல்லது அகராதி தமிழில் என்ன வார்த்தையாக இருக்கோ அதை பார்த்து அதுக்கு சமமான இங்கிலீஷ் வார்த்தையை போடுவீங்க. அந்த அளவுக்கு அது தள்ளித்தான் போகும். அப்போது நான் எடுத்துக்கக்கூடிய சுதந்திரம் என்னன்னு சொன்னாங்க, தொடர்ந்து மொழிபெயர்க்கும் போது, தொடர்ந்து மொழி புழக்கம் இருக்கும்போது உங்களோட மொழி தொகுப்பு உங்களுக்கு பர்சனலாக ஒன்று இருக்குது. உங்கள் மொழிக்கு ஒரு தொகுப்பு, சொல் தொகுப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு பர்சனலாக ஒரு சொல் தொகுப்பு இருக்கு இல்லையா, அதில் நிறையா சொற்கள் இருக்குமானால் அதில் பொருத்தமானதுன்னு உங்களுக்கு தோன்றதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அவ்வளோதான். அப்போவுமே வந்து நிறைய நான் ஒரு ஜென் அண்ட் ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் மெயின்டெனன்ஸ் ரொம்ப பாப்புலரான ஒரு புத்தகம். ஆமாம், அது ஒரு 14 சாப்டர் வரைக்கும் தமிழில் பண்ணேன் நான். அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆரம்பிச்சு நிப்பாட்டினது நிறையா இருக்குது. ஆமாம், நாவல்கள் கூட எழுத ஆரம்பிச்சு பாதியில் நிப்பாட்டினதெல்லாம் இருக்குது. எப்போ அந்த டிரைவ் போகும், எப்போ ஆரம்பிக்கும் சொல்ல முடியாது. அது பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் அந்த மோட்டார் சைக்கிளில் பற்றி அவர் சொல்கிறாரு, திஸ் லெமன் அப்படிங்கிறார். அது இட்டாலிக்ஸில் இருக்குது. ஒரு இப்போ மோட்டார் சைக்கிளில் போய் ஒருத்தர் எதுக்கு எலுமிச்சம்பழம்னு சொல்லணும்? லெமன் அப்படின்னோடனே எலுமிச்சம்பழம் தானே தோணும் தமிழனுக்கு. அப்போது 2-3 நாள் ஆச்சு, எந்த டிக்ஷனரிலையும் அதுக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு டிப்பிக்கல் ஸ்லாங், அமெரிக்கன் ஸ்லாங்கு. நான் 3ஆவது நாள் கழிச்சு வேறு ஏதோ ஒரு சோர்ஸில் எனக்கு தெரிய வந்தது உதவாக்கிறேன்னு அர்த்தம், யூஸ்லெஸ் அப்படின்னு. அப்போது நான் இது பயனற்றது அப்படின்னு எழுதினாக்க உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ லெமன் அப்படிங்கிறது ஒரு ஸ்லாங் இல்லையா, இங்கே உதவாக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே அது பக்கத்தில் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரியான சுதந்திரங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே ஒரு ஸ்லாங் உபயோகப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் இங்கே அதுக்கு சமமான அதுக்காக வந்து ஒரு டிப்பிக்கல் கரிசல் காட்டு ஸ்லாங் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. உன்னோட பெரிய சீன்றமாக இருக்கே அப்படின்னா யாருக்குமே புரியாது. உன்னோட பெரிய தொந்தரவாக இருக்கேன்னா எல்லாருக்கும். ஸோ இது மாதிரி தான். இது எகைன் இது எல்லாமே உதாரணங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கிராஸ் பண்ணதை வச்சு. நீங்கள் ஒன்று பண்ணும்போது அப்போ சந்திக்கிற இடர் இருக்கு இல்லையா, அது அப்போ சந்திக்கிறது, அது நீங்கள் அப்போ மீட் பண்ணணும். எல்லாமே புதுசு தான். அப்புறம் நீங்கள் சாதாரணமாக உங்கள் ப்ளஷருக்காக வாசிக்கும் போது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு வரி மொழிபெயர்த்த உடனே தள்ளி போடும்.
அது திருப்பி உங்கள்கிட்ட கூட்டின்னு வரதே பெரிய கஷ்டம் அது. அதான் அதோட சுவாரஸ்யம். ப்ளீஸ் கண்ணா. எந்த புக் எந்த ரைட்டிங் உங்களோட ரைட்டிங் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம்? ஆமாம், அப்படி நிறைய புக் இருக்குது கண்ணா. நான் எனக்கு 62 வயசாச்சு. நான் தோராயமாக 22 வயசில் முறைப்படி எழுத ஆரம்பிச்சிருக்கேன். 40 வருஷம் எழுதியிருக்கேன். நான் 40 வருஷம் எழுதிக்கிட்டே இருக்கும்போது எவ்வளோ புக்கு படிச்சிருப்பேன். மிக முக்கியமான சில புத்தகங்கள் இருக்குது. நான் வேணால் இங்கிலீஷில் உள்ள ஆத்தர்ஸ், நீ இங்கிலீஷில் படிப்பியா தமிழில் படிப்பியா? இங்கிலீஷ்லன்னா அவனுக்கு சில ஆத்தர் சொல்லுவேன். ரிச்சர்ட் பேக்னு ஒரு ரைட்டர் இருக்கார். ஜொனாதன் லிவிங்ஸ்டோன் சீகல் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அவரை படிக்கலாம். அப்புறம் தி லிட்டில் பிரின்ஸ்னு ஒரு புக் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இந்த வயசில் படித்து முடிச்சிட வேண்டிய புத்தகம், அதெல்லாம் படிக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி சில ஆத்தர்ஸ் இருக்காங்க. அது பெரிய லிஸ்ட். அது என்ன இன்ஸ்பயர் பண்ணுன்னு சொன்னாக்கா அந்த புத்தகங்கள்லாம் இப்போ நான் அந்த ஜென் அண்ட் த ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள் மெயின்டெனன்ஸ் சொன்னேன் இல்லையா, அது மிக முக்கியமாக என்னை இன்ஸ்பயர் பண்ண புத்தகங்களில் ஒன்று. நிறைய ஆத்தர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, நிறைய ஐடியாஸ் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அப்புறம் நிறைய சீனியர்ஸோடு எனக்கு இருந்த கான்வர்சேஷன்ஸ் அது என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அப்புறம் நான் தனியாக இருப்பேன் இல்லையா கண்ணா, நான் மட்டும் யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன்ல, அதில் நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு. எல்லாம் சேர்ந்தது தான். தேங்க்யூ. ஒரு கதைனா அதுக்குன்னு ஒரு கரு இருக்கும். நீங்கள் அந்த கரு வந்து ஒரு கருவோட ஒரு கதை நான் எழுதுறது இல்லை. 5-6 கருவை வச்சுக்குவேன், இஷ்டத்துக்கு கோத்து பார்ப்பேன். இல்லை அந்த எங்கேருந்து அந்த நம்மளை சுற்றி நிறைய கதைகள் அது அவுட் ஆஃப் ப்ளூ வரும் சார், அதை சொல்லவே முடியாது. நான் ஒரு 2 அனுபவம் மட்டும் சொல்கிறேன், சுவாரஸ்யம் கருதி. ஒரு நாள் நான் அப்போ கவிதைகள் மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தேன். அதிகாலையில் ஒரு 4:30 மணிக்கு ஒரு கனவு வந்து, அந்த கனவில் அப்போ மீட்சின்னு ஒரு பத்திரிகை வந்து நின்று போயிருந்தது. அது நின்னது தமிழ் ரீடர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஏக்கம். அவ்வளோ முக்கியமான பத்திரிகை. நிறைய மொழிபெயர்ப்புகள்லாம் கொடுத்து, நிறையா அந்நிய பேர்கள்லாம் அறிமுகப்படுத்தி, நிறைய ஐடியாஸ் அறிமுகப்படுத்தின பத்திரிகை. அந்த பத்திரிகை நான் வாசிச்சுட்டு இருக்கேன் கனவில். அதோட பின்னட்டையில் ஒரு கவிதை பிரசுரமாயிருக்கு. அது எப்படின்னா ரிவர்ஸ் பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க. கருப்பு கலர் பேஜில் வெள்ளை கலர் லெட்டர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த கனவு நான் கண்டு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு, பசுமையாக ஞாபகம் இருக்குது. அதோட ஒவ்வொரு வரியும் துலக்கமாக எனக்கு தெரியுது. கீழே என் பேர் தான் போட்டிருக்கு, நான் எழுதின கவிதை தான் அது. முழிப்பு வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு தேள் கொட்டிடுச்சுன்னு சொன்னாக்க அப்போ அதுக்கப்புறம் தூங்க முடியாது. எழுந்திரிச்சு பேப்பரை எடுத்து வச்சு ஃபுல்லாக எழுதிட்டேன். அதில் ஒரு ரிவர் ஓடுது. அந்த ரிவரோட பேர் இதமிட்சு அப்படின்னு அதில் பப்ளிஷ் ஆகிருக்கு. நான் பார்த்த கனவு இதை அப்படியே எழுதிட்டேன், இதமிட்சும் எழுதிட்டேன். பட் இது இந்த கவிதையில் பொருத்தமில்லாமல் இருக்கிறது. அங்கே ஒரு ரிவர் ஓடுது, அவ்வளோதான், அதை சொன்னால் போதும். அதுக்கு ஏன் இந்த பேர் எப்படி உள்ளே வந்தது பெரிய பசிலாக இருந்தது. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகும்போது, அன்றைக்கி ஆஃபீஸ் போகும்போது தெரியுது. நான் வழக்கமாக ட்ரெயினில் ஒரு இடத்துல நின்றுட்டு போவேன். இந்த கேட் கிட்ட 20 நிமிஷம் ட்ராவல் தான். ஒரு பெரிய செவுத்தில் ஜாப்பனீஸ் மோட்டார் ஆயில் விளம்பரம் இருக்குது. அந்த ஆயில் பேர் இதமிட்சு. அப்போது என்னென்ன நீங்கள் அதை ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பெல்லில் இருக்கும்போது எது வேணால் உங்களை எழுத வைக்கும். அப்போ அந்த ரிவரோட பேரை மட்டும் எடுத்து அந்த கவிதையை பப்ளிஷ் பண்ணேன். இது ஒன்று. இன்னொரு கனவு இதே மாதிரி தான், அதிகாலையில் கனவு வரும். அந்த கனவில் பரட்ட தலையோட பட்டாப்பட்டி அண்டர்வேர் போட்டுக்கிட்டு வேஷ்டி இழுபட ஒரு ஆள் ஓடிக்கிட்டு இருக்கார். அவரை துரத்திக்கிட்டு 4 போலீஸ் ஓடி வருது. இப்படி ஒரு காட்சி. அப்படி முழிச்சிட்டேன். அப்புறம் அது மெல்ல 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 டெவலப் ஆகி எனக்கு பிடிச்ச ஒரு சிறுகதையாக ஆச்சு. ஒரு 15 பக்க சிறுகதை, கடல் கொண்ட நிலம்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கதை எழுதுறதுக்கான ஒரு பதநிலையில் நான் இருக்கும்போது இந்த ஒரு காட்சி உள்ளே என்னை எழுத வச்சது. இந்த காட்சி இல்லைன்னா இன்னொரு காட்சி எழுத வச்சது. அப்போ நீங்கள் அந்த பதநிலையில் இருக்கிறது, அந்த ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பெல் அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்குதுலாம் சொல்ல முடியாது. எது சொன்னாலும் செயற்கையாக இருக்கும். நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு தயார் பண்ண பதிலாக இருக்கும். நிறையா இருக்காங்க. நீங்கள் எந்த மொழியில் கேட்குறீங்க? தமிழில் எனக்கு சுந்தர ராமசாமி பிடிக்கும், அசோகமித்திரன் பிடிக்கும், தி ஜானகிராமன் பிடிக்கும், ஜி நாகராஜன் பிடிக்கும், பழைய ஆட்களில் கூப்ப ராஜகோபாலன் பிடிக்கும், சில நிபந்தனைகளோட புதுமை பித்தன் பிடிக்கும். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவ்வளோ பேர் போட்டு கொடுத்த பாதை இருக்கிறதுனால தான் சௌரியமாக நான் என் வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன். நான் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பேன். ஒவ்வொரு வாக்கியத்தை எழுதுறதுக்கும் பிரயாசப்படுவேன். எனக்கு அந்த பிரச்சனையே இல்லையே. இப்போது சிறுகதைன்னா என்னதுன்னு செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதுக்கு கன்ஃபார்ம் ஆனோம்னா அது மாதிரி ஒன்று எழுதிருக்காங்க. அதை தாண்டி போனோம்னா வேறு மாதிரி ஒன்று எழுதி பார்ப்பேன். எனக்கு ஸ்கேல் இருக்குது, அவங்க முன்னாடி இருக்காங்க.
அவங்க அவ்வளோ பேருக்கு நன்றியோடு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை நான் எழுதுறேன். அப்புறம் இங்கிலீஷ் வழியாக படித்த பிற மொழி எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர். ஸோ மிஸ்டிசிசம் பற்றி நீங்கள் எழுதிருக்கீங்க, பற்றியும் என்ன எழுதிருக்கீங்களா? அதையும் சொல்கிறாங்க. எங்களுக்கு சொல்லுங்க மிஸ்டிசிசம். அப்படி தனித்தனியாக எதுவுமே கிடையாது சார். நீங்கள் உங்களுக்கு ஒன்று நடக்குது இல்லையா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணிக்கிறீங்க, என்ன டேர்ம்ஸில் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். பூமணின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார், என்னோட அபிமான அவர் பேரை விட்டுட்டேன், முக்கியமான எழுத்தாளர். பூமணியோட பிறகுன்னு ஒரு நாவல் படிச்சிருந்தேன். அந்த சமயத்தில் சுந்தரராமசாமியை பார்க்கறதுக்காக நாகர்கோவில் போயிருந்தேன். அப்போ அவர் கேட்டார், கடைசியாக என்ன படிச்சிங்க? பிறகுன்னு ஒரு நாவல் படித்தேன் சார், இப்போ பிரமாதமான. அப்புறம் தான் தெரிய வந்தது அவருக்கு அந்த நாவல் அப்போ அப்பீல் ஆயிருக்கல, அவரோட முதல் வாசிப்பில். ஏன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் வரிசையாக சொல்லிகிட்டே போகிறேன். அப்போ அதில் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. என்னென்னா அந்த மொத்த நாவலுமே ஒரு செருப்பு தைக்கிறவரோட வாழ்க்கை வரலாறு அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு டாக்கு ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும். மிக முக்கியமான அதில் ஒரு காட்சி வருது. இவரோட முதல் மனைவிக்கு ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இறந்து போயிட்டா. இவர் இன்னொரு தாரத்தை கல்யாணம் பண்ணியிருக்கார். அந்த 2ஆம் தாரம் தான் இந்த பொண்ணை வளர்க்குறார். இவளுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு இவரே உட்காந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் குச்சமெல்லாம் வச்சு ஒரு நல்ல செருப்பு ஒன்று தைக்கிறார். இவங்கெல்லாம் வழி அனுப்ப போகிறாங்க, ஊர் எல்லை வரைக்கும் வழி அனுப்ப போகிறாங்க. அப்போ போகிற இடத்துல இந்த 2வது அம்மா இருக்கா இல்லையா, அவள் அம்மா அந்த செருப்பு எடுத்து மறக்காமல் போட்டுக்க அப்படிங்கிறான் ஊர் எல்லையில். நான் சாதாரணமாகவே எமோஷனல் ஆகிடுவேன். பீம்சன் ஜோஷி நல்ல ஒரு சங்கதி ஒன்று போட்டாருன்னா கிடுகிடுன்னு ஆகிடும், கண்ணில் தண்ணி வந்துடும். அப்புறம் நான் பொதுவாகவே எதுக்குடா அழகான்னு காத்துட்ருப்பேன் வச்சுக்கோங்க. அது என் பர்சனாலிட்டி சார்ந்தது. அதை படித்த உடனே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், சார் இது ஜானகிராமன் கதையில் வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் சார், அவ்வளோ அன்பு ததும்புற ஒரு சந்தர்ப்பம் அது பாருங்கள். ஒரு கரிசல் காட்டு எழுத்தாளர், தலித் எழுத்தாளர், அவரும் அதே மாதிரி சம்பவத்தை பிடிக்கிறார். அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி, அந்த மாதிரியான என்ன ரீஜன், இந்த மாதிரியான என்னென்னமோ பேரியர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி 2 மைண்டு மேட்ச் ஆகிறதுக்குல எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சின்ன பையன். இப்போ அவர் சொல்கிறார், அவள் ஏன் தெரியுமா அங்கே ஊர் எல்லையில் போய் போட்டுக்க சொன்னால் ஊருக்குள்ளே அவங்க போட்டுக்க முடியாது. அதுக்காகத்தான் ஒரே கதை, 2 பேர் 2 இடத்துலேருந்து பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் என்ன கேட்டீங்க, நான் எதுக்கு இந்த பதில் ஆரம்பிச்சேன்னு ஞாபகத்தில் இல்லை. ஆன்மீகம். அப்போது நான் பார்க்கறது முழுக்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் சார்ந்து சைக்கலாஜிக்கலான ஒரு அப்ரோச்சில் அதை பார்க்குறேன். அவர் முழுக்க சோஷலாஜிக்கல் அப்ரோச்சில் அதை பார்க்குறாரு. 2 பேருக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரே சந்தர்ப்பம் ஒரு நாவலில் இருக்குன்னா அந்த நாவல் முக்கியமானதாகிடும். ஒரு சிறுகதையில் இருந்தால் அது முக்கியமானதாகிடும். இன்னைக்கு காலையில் நண்பர்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், என்னோட கதை ஒன்று, அந்த கதையில் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டு கேரக்டர் ஒன்று வரும். கொஞ்ச நாள் கழிச்சு பிளாகில் ஒருத்தர் எழுதியிருந்தார் அந்த கதையை மேகசினில் படிச்சுட்டு, இந்த கதையில் வர்ற கேரக்டருக்கு இன்ன வியாதி இருக்குது, மனோவியாதி, இதுக்கு ஹோமியோபதியில் இன்னென்ன மருந்தெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கொடுத்தா சரியாக போய்ட்டுன்னு எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆகா, ஒரு ஹோமியோபத்தோட பார்வையில் ஒரு கதையை வாசிச்சாக்க அது முழுக்க அப்படி தெரியும். அப்போது ஆன்மீகமாக உங்களுக்கு ஒரு அனுபவம் தெரியணும், ஒரு சம்பவம், ஒரு கதை தெரியணும்னா உங்களுக்கு அதுக்கான அப்ரோச் ஒன்று இருக்கணும், உங்களுக்கு அதுக்கான விளைவு இருக்கணும். அப்போ அதுக்கான தயாரிப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்கள் எப்போ எல்லா இடத்துலையும் ஆன்மீகத்தை பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ். அப்போது ஆன்மீகம் தான் என்ன அப்படிங்கிறது வேற கேள்வி. நீ ஆன்மீகத்தை என்னமா எழுதி பார்த்துருக்க அப்படின்னு கேட்டாக்க அகைன் பதில் இல்லை. அது ஆன்மீகம்னே எனக்கு தெரியாது. நான் கதை தான் சொல்கிறேன், நான் சாதாரண கதை சொல்லி அவ்வளோதான். வெளியிட்டம்ல அந்த பெரியவர் கேரக்டர். ஸோ இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ரோமிங் ஃபிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆர்கனைஸ்டு மதம், ஆர்கனைஸ்ட் ஃபிலாசபிக்கு அவுட் சைடாக இருக்கிற ஒரு ப்ராக்டிக்கல் ரோமிங் ஃபிலாசபர்ஸ். ஸோ இந்த ஐடியா இந்திய நிலத்திற்கே ஸ்பெசிஃபிக்கானதா, இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபிக்ஷனலைஸ்டு கிரியேட் பண்ணதா? சூஃபி ஞானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு இடத்துல கொட்டாய் போட்டால் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் ஜென் மாங்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்கள் படிக்கிற ஜென் கவிதைகள் எல்லாத்தையும் எழுதின அத்தனை பேரும் துறவிகள், அத்தனை பேரும் தேசாந்திரிகள். அப்புறம் அவங்க அவ்வளவு சுருக்கமாக
மனுஷ பிரசன்னமே இல்லாத கவிதைகளை தான் எழுதியிருக்காங்க. நீங்கள் ஜென் கவிதையில் வந்து ஒரு ஆள் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது, ஒரு தருணம் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த நீங்கள் கேட்குற அந்த இந்திய மண்ணுக்கே உரியதா அப்படி இல்லை. அது அந்த அந்த ஒரு கேட்டார்லேயே ஆன்மீகம்னு அந்த துறை சார்ந்த ஒரு விஷயம். அப்போ நீங்கள் குடும்பத்துக்குள்ளே பொருந்தாமல், உங்கள் சமூகத்துக்குள்ளே பொருந்தாமல் நீங்கள் எப்போல்லாம் வெளியில் போகிறீங்களோ அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன தத்துவ நோக்கு, தத்துவ அக்கறை ஒன்று இருக்குது, ஒரு ஆன்மீக அக்கறை, ஆன்மீக நோக்கு இருக்குது. அது அதில் வெளியில் அவ்வளோதான். அப்புறம் இந்த நீங்கள் சொன்ன என்னோட 2 நாவலில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் உதாரணங்கள் நிறையா இருக்குது, இந்திய உதாரணங்கள் இருக்குது, சர்வதேச உதாரணங்கள் இருக்குது. இப்படி எனக்கு பொது விட மாட்டோமா அப்படிங்கிற நினைப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கா. நாவல்லாம் வாக இருக்குது செஞ்சு பார்க்குறதுக்கு. என் குடும்பத்தோடையும் இருக்கலாம், இதே வாழ்க்கை முறைக்குள்ளே இருக்கலாம், வெளியிலையும் போகலாம். அப்போ அந்த ரெட்டை வசதி வந்து இலக்கியத்தில் இருக்குது. ஆக்சுவலி அவருக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்புகிறேன். ப்ளீஸ் இல்லை மூவி எல்லாம் வருது இல்லையா, எல்லாத்துலேயும் கிளைமேக்ஸோ எது இருந்தாலும் வருவான், அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் வில்லன். தமிழில் மட்டும் வில்லன் கூட தத்துவம் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம், இப்போ இந்த இடத்துல வந்து தத்துவத்துக்கும் போலி தத்துவத்துக்கும் வித்தியாசத்தை நம்ம பேசணும். பெரிய பெரிய டாபிக், ரொம்ப பெரிய டாபிக். ப்ளீஸ். இந்த மொழிபெயர்ப்புங்கிறது மொழி ஆக்கம், இந்த மொழிக்கு உண்டான பண்புகளை வந்து சொல்கிறதுல முக்கியத்துவம் வரணும். அதை அப்படியே அடுத்த மொழியிலிருந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இன்னொன்று வந்து அந்த இன்னொரு மொழியோட பண்பாட்டையும் நம்ம பண்பாட்டு ஆக்கம் முயலுவோம். பட் எந்த அளவுக்கு இன்னொரு மொழியில் வரும்போது அது கடத்தும்னு சொல்ல முடியாது. அது ஒரு ரொம்ப கடினமான விஷயம். இந்த காரணங்களால் நீங்கள் ஒரு நாவலையோ அல்லது கவிதையோ மொழிபெயர்க்கும்போது உங்களை கட்டுப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது அந்த பண்பில் இல்லாத ஒரு நம்ம பண்பை அதை கூட்டி சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரத்தை தருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த சுதந்திரம் கிடையாதுங்க. ஸோ கட்டுப்படுத்த இதெல்லாம் ஏற்றியெல்லாம் சொல்லக்கூடாது. அதில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் சொல்லணும். அது என்னன்னு சொன்னாக்கா, என் தம்பியோட இல்லை எங்கள் அண்ணனோட எங்கள் அப்பாவோட செருப்பு போட்டுட்டு வெளியில் போகிற மாதிரி என் காலுக்கு தக்கன அதை ஆல்ட்ரு பண்ண முடியாது. அதுக்கு தக்கன நான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கலாம். ஒரு அவசரத்துக்கு போட்டு போயிருக்கேன். ரெண்டாவது என்னென்னா, கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து உறவு முறைகளில் மட்டும் இல்லைங்க, அன்றாட பயன்பாட்டு முறைகள்லையுமே அந்த இருக்குது. நான் மொழிபெயர்த்த ஒரு நார்வேஜிய நாவலில் ஒரு விவசாயம் சார்ந்து ஒரு வேலை நடக்குது. அவங்க பலகா அடிக்கிறாங்க, வக்கலை தூக்கி உள்ளே போடுறாங்க, இந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. எனக்கு அது புரியலை. அப்புறம் தொடர்ந்து அதை திரும்ப 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 வாசித்து அதோடையே இருந்து 2-3 நாள் வைக்கல் போர் கட்டுறாங்க. நம்ம ஊரில் என்ன செய்வோம், அதை திரியாக கட்டி ஒரு திரி மேலே அடுக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய மரத்தொட்டி ஒன்று உருவாக்குறாங்க. நார்வேல உருவாக்கி அதில் தொடர்ந்து இந்த வைக்கோல் தாள்களை போட்டுக்கிட்டே இருக்காங்க. போட்டுகிட்டே இருந்தோடனே அது ஒரு பெரிய மேடை மாதிரி ஆகுது. அப்புறம் அது பெரிய அம்பாரம் மாதிரி ஆகுது. ஆச்சா, இது அவங்க செய்கிறத ஒரு டீட்டெயிலாக அவங்க வைக்கப்போர் கட்டினாங்கன்னு ஒரு வார்த்தை எழுதியிருந்தாருன்னா நானும் வைக்கப்போர் கட்டினாங்கன்னு எழுதிட்டு போயிருப்பேன். ஆனால் அந்த டீட்டெயிலிங் இருக்கு இல்லையா, டீட்டெயிலிங் வழியாக அது தள்ளி போகுது. அவர் டீட்டெயிலிங் வழியாக எங்களை கிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிறார். வேறு ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் உட்காந்து படிக்கிற யுவன் சந்திரசேகருக்கு இந்த வைக்கல் போர் கட்டுறது தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்ததுனால அது என்னை விட்டு ரொம்ப தள்ளி போயிடுது. அது அந்த மாதிரி தான் இருக்குது. மொழிபெயர்ப்பு பொறுத்த மட்டும் கைகளை கட்டிக்கிட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி விஷயந்தான். அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் சொல்லணும். அப்போ ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாதுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ எனக்கு பிடிச்சதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா அந்த மாதிரி விஷயம்தான். அது ஒரு அர்த்தத்தில் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வந்து செல்ஃப்லெஸ்ஸான ஒரு சர்வீஸ் அப்படின்னு தான் உலகம் முழுக்கவே நம்புது. ஆமாம், எனக்கு பர்சனலாக ஏன் மொழிபெயர்க்க பிடிக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நீங்கள் மொழிபெயர்க்கன்னு ஆரம்பித்தோடனே அந்த மொழியோட அந்தரங்கத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அப்போது எனக்குள்ள எவ்வளோ வார்த்தைகள் நான் இது வரைக்கும் வாசிச்சிருப்பேன், எத்தனை ஆயிரம் புது வார்த்தைகள் வாசிச்சிருப்பேன். இது பூரா டார்மெண்ட்டாக உள்ளே இருக்கும், பயன்படாமல் ஏதோ ஒரு இடத்துல சேமித்து கிடக்கும். இங்கே ஒரு வார்த்தைக்கு நான் சிக்கிட்டு கஷ்டப்படும் போது அந்த கிழங்கை வந்து கிளறி விட்ட மாதிரி ஆகிடும். நிறைய வார்த்தைகள் வரும். அப்போது என்னோடய மொழியை எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக திரும்ப கிடைக்கும்.
இதில் கிடைக்கிற ஒரு சொல் அல்லது ஒரு வாக்கியம் எனக்கு ஒரிஜினலாக இன்னொரு கதையோ ஒரு கவிதையோ எழுதுறதுக்கு உதவிகரமாக இருக்கலாம். இப்போ எனக்குள்ளே இருக்கிற மொழி கிடங்கு இருக்கு இல்லையா, அதை கிளறி விடுறதுக்கு மொழிபெயர்ப்பு வேணும். அது ஒரு பர்சன். அப்புறம் இன்னொன்று இருக்குங்க, நான் டெய்லி எழுதுகிற பழக்கம் வச்சுருக்கேன். இன்றைக்கி எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு என்ன செய்வேன், ஏங்கி போவேன், மொழிபெயர்ப்போம். ஏற்கனவே இருக்கேன், அதனால் நான் டு கீப் மை செல்ஃப் எங்கேஜ் நான் மொழிபெயர்க்கலாம். இப்படி பல்வேறு காரணங்கள். நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்க. இல்லை சார், ஒரு எழுத்தாளருக்கு வந்து ஒரு எவ்வளோ அளவுக்கு சமூக அக்கறை? சமூகத்துக்கு எழுத்தாளர் மேலே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சார். ஆமாம், என் சமூகம் என்னை வந்து போற்றி பாதுகாத்திருக்கேன். நான் ஸ்டேட் பேங்க்கில் போய் 1லேருந்து 100 வரைக்கும் ஒரு நாளைக்கு 100 தடவை என்ன தான் சார் சாப்பிட முடியும். நான் கதை எழுதினா சாப்பிட முடியாது. முடிச்சிடுறேன். இது ஒன்று. 2 அக்கறைன்னா என்ன? அப்புறம் 40களில் இருந்த அதே சமூகம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கா? இன்னைக்கு இருக்கிற இதே சமூகம் 100 வருஷம் கழிச்சு இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா? ஆனால் எந்த காலகட்டத்தில் எந்த மொழி பேசுகிற எந்த சமூகமாக இருந்தாலும் அதுக்கு சில அந்தரங்க சிக்கல்கள் இருக்கும் இல்லையா? அதை பேசுறது சமூகம் சார்ந்த விஷயம் இல்லையா? அப்போ சமூக அக்கறைங்கிறது எழுத ஆரம்பிக்கும் போதே சமூக அக்கறையில் தான் ஒருத்தன் எழுத ஆரம்பிக்கிறான். எவ்வளவோ வேலைகள் இருக்கும்போது எதுக்கு சார் ஒருத்தன் எழுதணும்? எல்லா வேலையும் விட்டுட்டு நாள் பூரா படிச்சுக்கிட்டு நாள் பூரா எழுதிக்கிட்டு ஒருத்தன் எதுக்கு தன்னை கமிட் பண்ணிக்கணும் லிட்ரேச்சருக்கு? மொத்தமாகவே எல்லாம். இப்போ ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, பாட்டு பாடுறதுனால யாருக்கு சார் என்ன சார் பிரயோஜனம்? அவர் வந்து சாரி ஏசிராகத்தையும் மோகனத்தையும் பாடிட்டு போகிறார். 10 பைசா பிரயோஜனம் உண்டா நமக்கு? அப்போது பிரயோஜனம் இல்லாத அவ்வளோ வேலைகளை பார்த்து உள்ள ஒரு ஃபெட்டிக்கு வந்து சேர்ந்துருக்கு இல்லையா, பெரும் சோர்வு. இது எவ்வளோ பெரிய அருமருந்தாக இருக்காது. அதனால் அப்படி ஒரு பார்வையும் இருக்குது. சமூகத்து மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணவே செய்றீங்க. மொழிக்குள்ளேயோ கலைக்குள்ளேயோ நீங்கள் போகிறீங்க. இந்த கேள்வி பூரா உங்களுக்கு வந்து சேர்ந்தது எப்போ தெரியுமா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம், இப்போ இடதுசாரிகள் தலையெடுத்ததுக்கப்புறம். அவங்க தான் சமூகம்னு ஒன்று வெளியில் இருக்குது, நீ ஒரு தனியாள், நீ இங்கே இருக்க அப்படிலாம் வந்து ஒப்பிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கு ராமாயணம் எழுதினாலுக்கோ மகாபாரதம் எழுதினாலுக்கோ இந்த கேள்வி அவங்க மீட்டே பண்ணிக்குமா? ஒன்றால் சமூகத்துக்கு என்னப்போ புறநானூறு எழுதினவனுக்கு கூட அதில் இருக்கிற அத்தனை கவிஞர்களுக்கு கூட அந்த குழப்பமே கிடையாது. இது பூரா நவீன காலத்தோட கேள்வி. இந்த கேள்வியை இப்படியே விட்டுறலாம், அடுத்த தலைமுறை கற்றுக்கும். ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம. உங்களோட பாதிப்பு தமிழ் சமூகத்துக்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். அது தமிழ் சமூகம் தானே சொல்லணும். நம்ம அதுக்கு ஒரு எலெக்ஷன் தான் வைக்கணும். இவிஎம்ல ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு பேச்சு வரும். தேவையா சார் நமக்கு இதெல்லாம்? இவிஎம்ல ஃப்ராட் பண்ண முடியாதுங்க. சுஜாதா பண்ணது பாருங்க, உங்களுக்கு சுஜாதா பிடிக்குது, இன்னொருத்தருக்கு வந்து வேற இங்கே உள்ளூரில் திராவிடர் கழக தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பிடிக்கும். அதெல்லாம் சொல்ல முடியுங்களா? தம்பி ஏதோ கேட்க வந்தீங்கண்ணா, நீ ஏதோ கையை தூக்கின எப்போ மறந்து வச்சா? இப்போ நான் இந்த ஜெர்கின் போட்டிருக்கேன்ல கண்ணா, இதுக்கு வெளியில் குளிர் இருக்குது. அவ்வளவு நேரடியான காரணம் எழுதுறதுக்கு கிடையாது. காரணமே தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு நான் எழுதுறேன். பசிச்சா மட்டும்தான் சாப்பிட்றேன். நான் லேஸ் பாக்கெட்டை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது இல்லையா? அந்த மாதிரி விஷயம்தான். ஒரு எழுத்தை படிக்கிறோம், எனக்கு எழுதணும்னு தோணுது, எழுதுறேன். அவ்வளவு சிம்பிளான விஷயம். எழுதினதுக்கு அப்புறம் அதை படிச்சுட்டு நண்பர்கள் என்ன சொல்லாங்க, இதெல்லாம் நடந்துரு கேட்பாங்க. ஓ அதெல்லாம் நடந்திருக்காரு. அப்போ தான் எழுத்தாளர் தெரிஞ்சுக்குவார். அவர் வந்து காரணத்தோடு தான் எழுதணும் அப்படிங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், இது உன் வயசுக்கு ரொம்ப பெரிய பதில். ஆனால் எனக்கு வேறு பதில் சொல்ல தெரியல. அவர் சொல்கிற மாதிரி குழந்தை எழுத்தாளர் இருந்தேன்னா குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி பதில் சொல்லுங்க. ஐ எம் சாரி. சொல்லுங்கள். ஆமாம், நான் நிறையா ட்ராவல் பண்ணி. பயணம் அப்படிங்கிறது வந்து நாம் நினைக்கிறோம் ஒரு பஸ் ஏறி ரயில் ஏறி பிளேன் ஏறி எங்கேயோ போகிறது. அப்படி இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு ட்ராவல் இருக்குது. அதுவும் பயணம் தான், மிகப்பெரிய பயணம் அது. அதுக்கு ரொம்ப ஆசையும் தைரியமும் அபேண்டன்மெண்ட்டும் சுதந்திரம் ஒன்று வேணும். நான் அந்த மாதிரி ட்ராவல் தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு வாக்கியம் சொன்னேன்னா இந்த வாக்கியத்தை ஏன் சொன்னேன் அப்படின்னு திரும்ப யோசிக்கிறேன் இல்லையா, அது அந்த பயணம் சார்ந்தது. இந்த மாதிரி நிறையா. அப்புறம் இன்னொன்று இருக்குது, ஒரு சம்பவம் சொன்னால் சுவாரஸ்யமாக. கர்நாடகாவில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து பெரிய ஹார்மோனியம் பிளேயர், தர்வாடு பக்கம் இருந்தார். ஸோ தர்வாடுக்கு யாரெல்லாம் வந்து பாட வராங்களோ, அவர் பீம்சேன் ஜோஷியாக இருக்கட்டும், குமார் கந்தர்வா இருக்கட்டும், அது மாதிரி பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸுக்கு இவர் உட்காந்து ஹார்மோனியம் வாசிப்பார். அவரோட ஹார்மோனியம் மட்டுமே தனி ஆல்பமாக பின்னாடி வந்தது. ஆனால் அதுக்கு அவரை போராடி சமைச்சு வைக்க வேண்டியிருந்தது. அவர் 2 கேள்வி கேட்குறாரு. நான் இங்கேயே நல்லா தானே வாசிச்சுட்டு இருக்கேன், நான் எதுக்கு பெங்களூருக்கு வந்து வாசிக்கணும்? உன் ஸ்டூடியோக்கு எதுக்கு வரணும்?
அப்படிங்கிறார். ஸ்டூடியோ வேணால் இங்கே கொண்டு வர முடியுமா? ரெண்டாவது வந்து நான் ஏற்கனவே போய் எல்லாரும் கேட்டது தானே, அதை எதுக்கு பதிவு பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவர் அதே பூபாலியை திரும்ப 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 வாசிக்கும்போது ஒரு தடவை வாசிச்சதை அடுத்த வாட்டி வாசிக்கல, பூபாலிக்குள்ளேயே அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படி விதவிதமான ட்ராவல் கிடைக்கும். எனக்கு வந்து புறப்பயணமும் பிடிக்கும், அகவயமான பயணமும் பிடிக்கும். இப்போ பயணம் அப்படிங்கிறதுல வந்து வேறு ஒரு லிபரேஷன் இருக்குது சார். ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு இங்கே பதில் சொல்லும்போது இருக்கிற சுதந்திரம் நான் சென்னையில் ஒரு கூட்டத்தில் பதில் சொல்லும்போது இருக்காது. அங்கே வேறு சில ஃபேக்டர்ஸ்லாம் கவனத்துக்கு வரும். தெரிஞ்ச முகங்கள் நிறையா இருக்கும், அவங்களோட பின்னணி எனக்கு தெரியும், அவங்க என்ன மாதிரி வாசிக்கக்கூடியவங்க, என்ன மாதிரி எழுதக்கூடியவங்க எனக்கு தெரியும். அதுக்கும் சேர்த்து நான் பதில் தயார் பண்ணணும். அப்படி ஒன்று இருக்குது. ஹரித்வாரில் கும்பமேளா பார்க்குறதுக்காக போயிருந்தோம். நானும் ஜெயமோகன்லாம் போயிருந்தோம், 2-3 நண்பர்களாக போயிருந்தோம். அங்கே ராத்திரி 2 மணி வரைக்கும் சுற்றிட்டு தலையில் உருமால் கட்டிட்டு கங்கை கரையில் தரையில் படுத்து தூங்கினோம் ஒரு 2 மணி நேரம். திருப்பி எந்திரிச்சு கும்பமேளா பார்க்க வந்துட்டோம். நான் சோழிங்கநல்லூரில் பிளாட்ஃபார்மில் போய் அப்படி படுப்பேன்னா. அப்போ பயணம் வந்து என்னை என்கிட்டருந்தே கழட்டிக்கிறதுக்கு, என்னோட செல்ஃப் இமேஜ் ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து கழட்டிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதெல்லாம் சேர்ந்த விஷயம். எழுத்துக்கு பயணம்ன்றது எவ்வளோ முக்கியம் சார்? யார் கேட்டால் நீங்கள் தாங்க எழுத்துக்கு அது அப்படி எழுத்துக்கு இதெல்லாம் முக்கியம்னு ஒரு டிக்டேஷன் யாருமே போட முடியாது. எங்கேயுமே சுந்தரராமசாமி அக்கறை சீமையில்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதை எழுதும்போது நார்வேயில் தாண்டி அவர் போனதில்லை. நான் எழுதியிருக்கேன். நான் திபெத்தில் நடக்கிற மாதிரி கதையெல்லாம் எழுதியிருக்கேன், ஆப்பிரிக்காவில் நடக்கிற கதையெல்லாம் எழுதியிருக்கேன். அப்புறம் என்னோட ஒரு நாவலில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நான் பண்ண விஷயம் வந்து ஆல்ப்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பறவை வகைகள், அதுகளோட சத்தம், அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கேன். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கான்னு ஒன்று இருக்குது சார், சிடி ரோம் வந்தது. அதில் போய் ஆல்ப்ஸில் என்னென்ன பறவைகள்லாம் இருக்கும்னா அதோட கலரை காட்டும், அதோட சைஸை காட்டும், அது கத்துறதை காட்டும், அதோட மேட்டிங் சீசன் பற்றி எல்லாமே தெரியும். நீங்கள் ஒரு 2 வரி எழுதுறதுக்கு அது மெனக்கெட்டால் போதும். அப்போ நான் ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட் உள்ளே வந்தார். ஒரு ஃபாதர் இருந்தார், ஒரு ஆர்னித்தால் தொடர்ந்து பல பறவைகளை பற்றி லிஸ்ட்டு போடுவார். இந்த பறவை இப்படி பண்ணணும், அந்த பறவை அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப சுலபம். அதுவும் பயணத்தில் சேர்த்திடும். புத்தகங்களுக்குள்ள பயணம், என்சைக்ளோபீடியாக்குள்ள பயணம். பயணம்ங்கிறது நகர்தல் சார். திருக்குறள் அதுபோல தமிழில் மொழிபெயர்த்து ஆக வேண்டிய புத்தகங்கள் என்ன, ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இந்த தமிழில் நான் எழுதியிருக்கேன். இல்லை, தமிழில் எழுதப்பட வேண்டிய ஃபாரின் புக்ஸ் அது நம்ம ரொம்ப பெரிய அளவில் வாசிப்பு இருக்கணும். எனக்கு அவ்வளோ வாசிப்பு கிடையாது. தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு போக வேண்டிய, பிற மொழிகளுக்கு போக வேண்டிய புத்தகங்கள் என்னென்னு கேட்டால் சொல்லுவேன். ஒரு 30 புத்தகம் நானே எழுதியிருக்கேன். பரவாயில்ல. உங்களுக்கு தமிழ் தெரியுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் ஏன் உங்கள் குழந்தைகளை தமிழ்நாட்டில் செட்டில் பண்ணி ஏன் வளர்க்கலை? உங்களோட பொருளாதார சௌகரியங்கள் சார்ந்து நீங்கள் ஒரு அந்நிய தேசத்தில் போய் இருப்பீங்க, உங்கள் குழந்தைகளை இங்கே கொண்டு வந்து பதியம் போடுவீங்க. அவங்க மட்டும் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கணும், பிரபந்தம் படிக்கணும், தேவாரம் படிக்கணும். என்னம்மா நியாயம்? அவங்களுக்கு தமிழ் படிக்கணும்னா நீங்கள் வீட்டில் முதல்ல குழந்தைகள்கிட்ட தமிழில் பேசுகிறீங்களா? அவ்வளோதான். அது வழியாக அந்த பாஷை மேலே அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். அவங்களுக்காக படிக்கணும்னு நினச்சா படிப்பாங்க. அப்படி தமிழ் படித்தே தீரணுங்கிறதுக்கு அவங்களோட லீனியேஜை தவிர வேறு ஒரு காரணமும் கிடையாது. அவங்க அதை ரொம்ப பவித்திரமானதாக உணர்ந்தாங்கன்னா படிப்பாங்க. ஆமாம், அப்படி நிர்பந்தம் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டு குழந்தைகளை கொல்றாங்க இல்லையா, அதை தான் நம்ம இங்கே வந்து தமிழ் படிக்க சொல்லி கொல்றோம். ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நீங்கள் அந்த வயசுலையாவது அதுகள் நம்ம பயமுறுத்துறதுக்காக சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். இன்ஜினியரிங்கில் ஆசையே இல்லாத பையனை நீ இன்ஜினியர் ஆனதுன்னு கொண்டு போய் ஒரு கேபிடேஷன் கொடுத்து வேற சேர்ப்பாங்க. அவன் தடுமாறி ஏகப்பட்ட அரியர்ஸோட அதையும் அழகாக ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சுட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பான். அவன் கிளார்க் வேலைக்காக தயாரானவனாக இருந்திருப்பான். பாவம், அதுக்கும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்படி நம்மளோட அபிலாஷைகளை குழந்தைகள் மேலே திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு வேணும்னா அவங்க படிப்பாங்க. நீங்கள் என்ன செய்யலாம், தொடர்ந்து தமிழ் பேசலாம் வீட்டில். நீங்கள் தமிழ் எழுதலாம். நீங்கள் எழுதும்போது லிபி வேணால் சொல்லிக் கொடுக்கலாம். அது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா வரணும். அவனுக்கு ஆனா போட பிடிச்சதுன்னா அவன் போடுவான், இல்லைன்னா வானா போர்னு எந்திரிச்சு போனோன்னா விட்டுற வேண்டியது. அவ்வளோதான். நீங்கள் அந்த குழந்தைய முழுக்க இங்கே தான் வளர்க்க போகிறீங்க. அந்த குழந்தை இங்கே தான் கல்யாணம் பண்ணிக்க போகுது, அல்லது அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து செட்டில் ஆக போகுது. அதானே நடக்கும். ஏன்னா என்னோட
பிளட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய என் பையன் இருக்காங்க, இப்போ கனடாவில் இருக்காங்க. நான் என் பேரனுக்கு என்னடா தமிழ் எப்போ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு கேட்கலையே, அந்த மாதிரி விஷயம் அதை பற்றி எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நான் எனக்கு கூட தான் கரட்டுப்பட்டி, நான் கிராமம் சொன்னேன் இல்லையா, அங்கே நான் இப்போ போய் பார்த்தேன்னா அந்த கரட்டுப்பட்டி அங்கே கிடையாது. 52 வருஷம் பின்னாடி இருக்குது அந்த கரட்டுப்பட்டி. என் ஞாபகத்தில் மட்டும்தான் இருக்குது, அல்லது என் கதைகளில் மட்டும் இருக்குது. அங்கே போய் பார்த்தாக்கா அங்கேருந்து வீடுகள் மாறியாச்சு, மனுஷங்க மாறியாச்சு, தலைமுறைகள் மாறியாச்சு, எல்லாமே மாறியாச்சு, எல்லாமே மாறியாச்சு. அப்போது வெறும் நோஸ்டாலஜிக்காக அந்த விஷயத்தை வச்சுட்டு இருக்க வேண்டியது. அப்படி நிஜமாகவே தமிழ் குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுனாக்க நயத்தாலும் பயத்தாலும் நீங்கள் ஏற்கனவே படிக்க வச்சுருக்கீங்க. ஒரு ரைட்டர் வந்து பேசுறதுக்காக காத்திருக்க மாட்டீங்க. நீங்கள் எழுத்தாளர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனம் வந்திருக்காங்க. நீங்கள் முதலில் சந்தித்த ஆகச்சிறந்த விமர்சனம் அல்லது மிக வருத்தப்படக்கூடிய ஒரு விமர்சனம், இது ரெண்டுமே ஞாபகம் இருக்கா? அந்த விமர்சனம் உங்களை ஏதாவது தாக்கத்தை உண்டாக்குச்சா? நல்ல கேள்வி இது. விமர்சனம் வருத்தத்தெல்லாம் உண்டாக்க இல்லை, தாக்கத்தையும் உண்டாக்க. ஓகே, நாம மாற்றி எழுதிக்கலாம், இல்லை நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணலாம். அந்த விமர்சனம் வந்து சென்சிபிளாக இருந்ததுன்னு சொன்னாக்க அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஆனால் அதை கூட நேரடியாக எம்ப்ளாய் பண்ண முடியும். அது பண்ணோம்னு சொன்னால் திருப்பி ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்காக ஆகிடும். அப்புறம் எழுத பொதுவெளிக்கு உங்கள் எழுத்தை கொண்டு போயாச்சுன்னு சொன்னாக்க பசவு வரத்தான் வரும், விமர்சனம் வரத்தான் வரும், பாராட்டும் வரத்தான் வரும். பாராட்டிட்டாங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று பண்ணால் ஒத்துக்குவாங்களா அவங்களே? அப்போ நான் புதுசாக தான் பண்ணிடணும். பாராட்டினாலும் பிரயோஜனம் இல்லை, திட்டினாலும் எனக்குள்ளே என்ன, நான் கரெக்டாக எழுதியிருக்கேன், அவர் சரியாக வாசிக்கல, அப்படித்தானே சமாதானம் சொல்லிப்பேன் நான், இல்லையா? இப்போ என் வீட்டம்மாவை என்ன செய்வா, ஒரு நாளைக்கு குழம்பு கொஞ்சம் சரியா இல்லைன்னாக்க இன்றைக்கி உனக்கு ஏதோ மூடு சரியில்லை, நான் என்றைக்கு வைக்கிறது தானே வச்சுருக்கேன், அப்படித்தானே சொல்லுவாள். அது மாதிரி விஷயந்தான் அது. அப்புறம் இது எப்போவுமே வந்து சுந்தரராமசாமி புளியமரத்தின் கதையோட முன்னுரையில் எழுதியிருக்கேன். எழுத்தாளன் நவநவமான ஆபரணங்களை செய்வது தமிழ்தாய்க்கு சூட்டி அழகு பார்க்க அல்ல, தனக்குத்தானே சூட்டிக்கொள்ளத்தான் எழுதியிருக்காரு. அப்போது நான் எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக தான் எழுதுறேன். அப்போது இதில் நான் நினைக்கிற எல்லை வரைக்கும் போக முடியுதான்னு உந்தி பார்க்குறேன். முடியாதப்போ தோற்று மடிஞ்சு திரும்புகிறேன். அதுதான் அந்த ப்ராசஸ் மட்டும்தான் நடக்குது. இதை ராமசாமி இன்னொன்று சொல்லியிருக்காரு, சுந்தர ராமசாமி, நான் என் பூட்டுக்கு தான் சாவி அடிக்கிறேன், வேறு சில பேர் பூட்டுக்கு இந்த சாவி சேருமானால் என்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. அதுதான் நிஜம். அவ்வளவு ஒரு சாலிட்டரி ஒர்க்கர் எழுதுறது. அப்படின்னு இப்போ இருக்கிற அவசர காலகட்டங்களில் நம்ம டிவி பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இப்போலாம் அந்த மாதிரி, இப்போ கிரிக்கெட் வந்ததுன்னா டெஸ்ட் கிரிக்கெட் இருந்தது, அதுக்கப்புறம் 50 ஓவர்ஸ், அதுக்கப்புறம் 20, இப்போ T10 கூட வரப்போதான். இந்த மாதிரி கதைகள்லேயும் வந்து நாவல் பெருசாக வந்துலாம் சாண்டியல் மாதிரி பெரிய பெரிய இது எழுதுவாங்க. அப்படியே கொஞ்சம் சிறுகதைகள் குறுங்கதைகள்லாம் வந்து இப்போ ஒரு பக்க கதைகள்னு எழுதுறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பக்க கதை அந்த மாதிரி எழுதணும்னு ஏதாவது இருக்கா? 2 விஷயம் சொல்லணும். நான் குறுங்கதைன்னு எழுதிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் அல்ல, ஆனால் அதோட குறு வடிவம், சிறுகதையோட குறு வடிவம் எழுதிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்கள் சொல்கிற இந்த எல்லாமே காணாமல் போன ஒரு பொற்காலம் இருக்கு இல்லையா, ஒரு பக்கத்தில் வந்து இந்த பொற்காலத்தில் தான் 26,000 பக்கத்தில் ஒருத்தர் நாவல் எழுதியிருக்காரு, வெண்முரசுன்னு, ஜெயமோகன் பேர் அவருக்கு. ஆமாம், அதனால் அது எல்லா மொழியிலையும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இவ்வளோ பெருசாக ஒன்று நடக்கும், அதோட குறு வடிவம் ஒன்று நடக்கும். ரெண்டுமே மொழி வந்து தன்னைத்தானே செழுமைப்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகள். இப்போ நீங்கள் எடிட்டிங் முதல்ல சொன்னீங்களே, எடிட்டர்கிட்டையும் கொஞ்சம் ஃபைனல் பண்ணுவாங்க அவங்க தான் அப்படின்னீங்க. அப்போ ஃபைனல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இது ஃபைனல் யார் பண்ணுவான்னு சொன்னேன்? நீங்கள் எடிட்டர் முதல்ல எடிட்டர் நான் தான். அடுத்த ஆள் கை வைக்க சார், நீங்க என் புக்கை ஏதோ தொட்டுக்கிட்டு பாத்துறாதீங்க. கேட்க வரல, நீங்க எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் இப்படிதான் இருக்கணும்னு, ஒரு ஃபைனல் இருக்கணும்னு ஒரு இது இருக்கும். இப்போ நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. உங்களோட இதுவே லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நம்ம எழுதுறது ஒரு சேட் ஜிபிடியில் போட்டு பார்த்தா அது என்ன மாதிரி ஒரு வடிவம் கொடுக்குதுன்னு ஒரு ட்ரை பண்ணணும்னு ஏதாவது நல்லா இருக்கு. இங்கேருந்து நம்ம மகேந்திரா வீடு வரைக்கும் தலையாலே நடந்து போய் பார்க்கலாமே அப்படின்னு கூட தோணலாம். எனக்கா தோணணும், நான் செஞ்சு பார்க்கணும், முடிஞ்சால் அது வரைக்கும் போகணும். சாட் ஜிபிடிக்கு சார், ஜிபிடிட்ட ஒரு ஜோக் சொல்லுன்னா சொல்லும், எந்த ஜோக்குக்கு சிரிக்கலாங்கிறத அது சொல்லாது, சிரிச்சு காட்டாது, அப்புறம் தானாக சிரிக்காது. ஆமாம், நான் ரொம்ப 62 வயசு வரைக்கும் ஆர்கானிக்காக வளர்ந்து வந்த ஒரு ஆள், நானும் சாட் ஜிபிடி ஒன்றா சார். அதுகிட்ட இருக்கிற அப்படி யூஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க சார். மொழிபெயர்ப்புக்கே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க தமிழ்ல. ஆமா, அது அப்புறம் செப்பம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை.
அப்புறம் நம்ம என்னதான் இருந்தாலும் டிகாஷன் காப்பி பொடியை போட்டு வெந்நீரை போட்டு டிகாஷன் வடித்து அதுவும் இருக்குது, இன்ஸ்டன்ட் காஃபியும் இருக்குது. இப்போ ப்ரிஃபரன்ஸை பொறுத்த விஷயம்தான், உங்களோட ருசி ரசனை சார்ந்தது அது. நான் அந்த எக்ஸசைஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். நான் பண்ணுற வேலை ஒரிஜினலானது அப்படிங்கிற திமிரி எனக்கு எப்போவுமே இருக்கும். அது கூட இல்லாமல் அப்புறம் என்ன சார் ரைட்டர். ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். அதனால் இது வந்து ஒரு பரீட்சைக்கு ஐஏஎஸ் பரீட்சைக்கு தயார் பண்ணுற விஷயம் இல்லை. ஒரு டிப்ஸ் வழியாக வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சிடும் அப்படிங்கிறது. நீங்களாக தேடி கண்டுபிடிது பாதையே இல்லாத ஒரு காடு, இதுக்குள்ளே போய் நீங்கள் நடந்து 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 உங்கள் பாதையை உருவாக்கிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் இது வைத்தறிச்சல் என்னென்னா, இது ஒரு வினோதமான தரை பார்த்தீங்களா. நீங்கள் உருவாக்கிட்டு போகும்போது பின்னாடியே அந்த பாதை அழிஞ்சிக்கிட்டே வரும், போயிட்டு அதிலே திரும்ப முடியாது. அது ஒரு வினோதமான போக்கு, போய்கிட்டே இருக்க வேண்டியதான், சலிக்கிற வரைக்கும் போகலாம், அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி ப்ளீஸ் சார். நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய நாவல்ஸ்லாம் படித்து உங்களுக்கு ரைட்டிங்க, அது தவிர உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? அது ஏதாவது உங்களுக்கு ரைட்டிங்கில் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் அந்த அனுபவம் ஏதாவது இருக்கா? ரைட்டிங்கில் இருந்து நான் 2 நாவல் ஏற்கனவே இந்துஸ்தானி மியூசிக்கை களமாக வச்சு எழுதியிருக்கேன். இப்போ 3வது ஒன்று எழுதி முடிச்சிருக்கேன். அது 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 ஒரு பக்கம். எனக்கு மியூசிக் கேட்க பிடிக்கும், நான் கேட்குறேன். அப்புறம் பெரும்பாலுமே ரைட்டர்ஸுக்கு வந்து இன்னொரு கலை மேலே ஆசை இருக்கத்தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஓவியத்து மேலே இருக்கும், ஒருத்தருக்கு வந்து சினிமா மேலே இருக்கும். ஆனால் இது ஒரு முன் நிபந்தனை கிடையாது. உனக்கு இன்னொரு ஃபீல்டில் என்ன அக்கறை இருக்குன்னு சொல்லு, அப்புறமா அவன் கதையை படிக்கிறேன் நம்ம ஒருத்தர் சொல்ல முடியாது. அவருக்கு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். சுஜாதா மாதிரி ஒரு ரைட்டருக்கு வந்து சயின்ஸ் மேலே பெரிய கிரேஸ் இருந்தது, அது உதவிகரமாக இருந்தது. ஆதவன் மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு வந்து சைக்காலஜி மேலே பெரிய ஆசை இருந்தது. சைக்காலஜியோட இந்திரா பார்சாமி இருக்கார், அவருக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மேலே பெரிய ஆசை இருக்குது. இப்படி விதவிதமான இவர் வந்து நம்ம ராஜநாராயணன் தான், அவருக்கு எத்னாலஜி மேலே ஆசை இருக்குது. இப்படி விதவிதமான ஆசைகள் இருக்கும். அது வந்து எழுத்துக்கு உதவிகரமாக இருக்கலாம், பல நேரத்தில் தொந்தரவாகவும் இருக்கலாம். அதுக்கு ஒரு ரைட்டர்ஸ் லிஸ்ட் வச்சுருக்கேன், தனியாக நம்ம 2 பேர் பேசுகிறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நன்றி நண்பர்களே. சமோசா டீ இருக்கு, நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாம்.